ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இனச்சட்ட புத்தகத்தில் இன்று நாம் 29ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இதுவரை பேருரை, அதற்கடுத்து நீங்கள் ஒருவேளை சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன ஆபத்துகள் வரும், கடைபிடித்தால் என்ன ஆசிரியர்கள் வரும், தயவு செய்து கடைபிடியுங்கள் என்று சொல்லி இப்பொழுது சட்டங்களை மட்டுமல்ல, அந்த பின்பற்ற வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கையும் மீண்டும் நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். அதே உடன்படிக்கையா, புதிய உடன்படிக்கையா, மக்கள் யார், என்ன சொல்லாடல் வித்தியாசப்படுகிறது, எவையெல்லாம் புதியதாக இருக்கின்றன என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் தந்தையே. என்றும் போல இதிலும் கூட நாங்கள் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. அந்த மக்கள் பழைய உடன்படிக்கைக்கும் இதற்கும் ஏதாவது ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கின்றதா, அதேதானா, மக்கள் வேறா, அதே மக்களா, காலங்கள் என்ன, முக்காலத்தன்மைகள் பற்றிய சிந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் உங்களிடமிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். ரைட். பொதுவாக இங்கு ஏற்படுத்தப்படுகின்ற உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கை என்று சொல்வார்கள். பொதுவாக அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஒரேபு மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை எக்காலத்திற்கும் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, முக்காலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் விடுதலை பயண நூலில் வரக்கூடிய சீனாய் மலை உடன்படிக்கை தான் இணைச்சட்ட நூலில் ஒரேபு மலை உடன்படிக்கை என்பது. சீனாய் மலை ஏற்கனவே தெரியும். அந்த வார்த்தையை இணைச்சட்ட நூல் பயன்படுத்தாது. ஏனென்றால் அது வேற்று தெய்வத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. பாலஸ்தீனர்களுடைய அதாவது பைபிலோனர்களுடைய நிலா கடவுளை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதால் சீனாய் என்கின்ற வார்த்தையை இணைச்சட்ட நூல் தவிர்க்கிறது. காரணம், இணைச்சட்ட நூலிலே வேற்று தெய்வங்களுக்கு எதிராக ஒரு குறைந்த அளவுக்கு 70 முறையாவது அந்த வார்த்தை வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி? எனவே ஒரேபு மலை இந்த ஒரேபு மலை உடன்படிக்கை இங்கு புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால் 40 வருடங்கள் பாலைவன பயணம். அந்த 40 வருட பாலைவன பயணத்தில் பழைய தலைமுறை இல்லை, இப்பொழுது ஒரு புதிய தலைமுறை. இந்த புதிய தலைமுறைக்கு மோசேயினுடைய பேருரையில் நடந்தது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லுகின்ற பொழுது வரலாற்று நிகழ்வுகளையும் சொல்லுகிறார். ஆனால் அவைகளுக்கு மேலாக சட்டங்களே அதிகமாக சொல்லுகிறார். வரலாற்று நிகழ்வுகளை எண்ணிக்கை நூலிலும் விடுதலை பயண நூலிலும் அதிகமாக பார்க்கலாம். ஆனால் இணைச்சட்ட நூலிலே சட்டங்களை அதிகமாக பார்க்கலாம். அந்த சட்டங்களெல்லாம் சொல்லி எடுத்து முடித்த பிறகு ஒரு ஏறக்குறைய மோசே தன்னுடைய உரையை முடித்து கொண்டு அப்படியே மக்களை விட்டுவிட விரும்பவில்லை. என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுது இந்த மோவாபு மலையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது புதிய தலைமுறையினராகி நீங்கள் அந்த பழைய உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர் செய்த உடன்படிக்கை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த யாவையை மறந்து அழிக்கப்பட்டவர்கள் இதோ இப்பொழுது புதிய தலைமுறை யாவையை மறக்கக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே நீங்கள் புதிய தலைமுறை, புதிய உடன்படிக்கையை இப்பொழுது நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதை புதிய உடன்படிக்கை என்று சொல்வதற்கு பதிலாக ஒரேபு மலை உடன்படிக்கை இங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் புதிய தலைமுறை. எனவே புதிய தலைமுறையிலே அந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. புதுப்பித்தல், அதான் புதிய தலைமுறை அப்படிங்கிறது. ரைட். ஸோ முதல் இதுதான் அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. எனவே 1வது வசனத்தில் நீங்கள் போனோன்னா அதுக்குள்ள தெளிவுகள் அங்கே கிடைக்கும். ரைட். 1வது வசனத்திலிருந்து நாம் செல்லுவோம். ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. சரி. ஸோ அப்போ புதிய உடன்படிக்கையின் பொழுது அவர் என்ன அப்படியே விட்டுட்டு போக விரும்பல. மோசே சாக போகிறார். சாகிற பொழுது அவர் நிம்மதியாக சாக முடியாது. அப்படியே சாகிற பொழுது மனசுக்குள்ளால் ஒரு இருக்கு, ஐயோ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தலை இவங்க என்ன ஆவாங்களோ. பழைய
தலைமுறையினர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. புதிய தலைமுறை உடன்படிக்கை ஏற்படுத்தவில்லையே. அவர்களை அப்படி நான் விட்டு உடன்படிக்கை தான் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பைண்டிங்னா, உடன்படிக்கை தான் அந்த ஒரு தலைமுறையை கடவுளோடு இணைத்து கொள்ளும். அந்த கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்க நிபந்தனைகளை விதிக்கக்கூடியதே உடன்படிக்கை தான். அந்த கீழ்ப்படியவில்லை என்றால் தான் அப்பொழுது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். உடன்படிக்கை மீறினார்கள். ஸோ மீறுவதற்கு அங்கு ஒன்று வர வேண்டும், மீறப்படாமல் இருப்பதற்கும் அங்கு ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. அதனால மோசே ரொம்ப ரொம்ப ஒரு திட்டமிட்டு, அருமையான திட்டமிட்டு செயல்படுகிறார். போகிற போக்கில் சரி சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு போங்கடா அப்படின்னு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே விரட்டி விடாமல் உடன்படிக்கை செய்து முடித்து விட்ட பிறகு இனிமேல் நீங்கள் செல்லலாம். ஸோ அந்த 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 அவருடைய அவசரத்திலையும் அவசியமான ஒன்றை நிறைவேற்றுகிறார் பார்த்தீங்களா, ஸ்ட்ராட்டஜிக், அருமையான திட்டமிடுதல். ரைட், 2வது வசனத்திற்கு போவோம். மோசே இஸ்ரேல் அனைவரையும் வரவழைத்து கூறியது, எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஒட்டுமொத்த பாலைவன அனுபவம் இந்த 2 வசனங்களிலே நிறைவு கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த பாலைவன அனுபவம், அதாவது எகிப்து அனுபவம் இல்லை, இவ்வளோ பெரிய நெடிய கொடிய பாலைவனம், 40 ஆண்டு பயணம். இந்த பாலைவனத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், கொடுமைகள் நன்றாக தெரியும். பறக்கும் மஞ்சள் நாக பாம்புகள், அப்பா பாப்பா பாப்பா. உண்மையிலே அந்த அந்த பாலைவனத்துக்கு போனாதான், நான் போயிருக்கிறேன், ஃபுல்லாக போகலை, கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கிறேன். அதில் நாங்கள் காரில் போனனால எங்களுக்கு அந்த கொடுமை தெரியவில்லை. காரில் போனது மட்டுமல்ல, வெல் ப்ரிப்பேர்டு, எப்படி தண்ணி, ஜூஸு, டேப்லெட்ஸு, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறோம். ஒரு 3250 வருஷங்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்றால் எப்படி, எந்த இடத்தில் தண்ணீர் இருப்பது என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே தான் தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் கொடும் என்று. ஸோ இந்த ஒரு பாலைவன அனுபவம் இங்கு நினைவு கூறப்படுகிறது. இந்த 2 வாக்கியங்கள்லேயே நினைவு கூறப்படுகிறது. உங்களுக்கே தெரியும் இதில் என்னெல்லாம் நடந்தது. தெரியாதவர்களுக்கு இவர் தெரிவித்து கொள்ளுகிறார். நாங்கள் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம், ஒரு இடத்துல எப்படி இருந்தது, தண்ணி இல்லை, நீங்கள் தண்ணி கேட்டீங்க, ஒரு இடத்துல தண்ணி கசந்தது, மாறா அந்த தண்ணி அதில் போட சொன்னீங்க, அப்பம் கேட்டீங்க, அப்பம் கொடுத்தேன், அதுக்கு எடுத்து அது எல்லாமே இது எல்லாமே இந்த எண்ணச்சட்டத்தில் வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக வருகிறது. ஆனால் பாலைவனத்தில் நடந்த அனுபவம் எல்லாத்தையும் மக்களுக்கு திருப்பி சொல்லி விடுகின்றார். அந்த நெடிய கொடிய என்பது உண்மையிலேயே உண்மைதான். சஹாரா டெசர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண், ஓகே, இங்கே மண் இல்லை. மண்கள் பல கோடிக்கணக்கான ஆண்டு வருடங்களாக இறுகி 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 மண் போன்ற பாறைகள் அங்கே இருக்கிறது. கல் பாறைகள் எல்லாம் மண் போன்ற பாறைகள் இருக்கிறது. பச்சை என்பதற்கு அடையாளமே இல்லை. செடிகள் பச்சை நிறமாக இருக்கலாம், அதுதான் சொல்ல வரேன். பச்சை என்பதற்கு அடையாளம் இல்லை. யாராவது ஒரு பெயிண்டர் போய் பச்சை கலர் அடித்தா தான் அங்கே பச்சை என்பது இருக்குமே தவிர, பச்சை என்கின்ற அந்த வண்ணத்தை, அந்த நிறத்தை அந்த இடத்தில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி மோசே அந்த இடத்துல மக்களையெல்லாம் வழிநடத்திட்டு வந்தார் என்பதும், இவ்வளோ மக்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கறதும், டெய்லி தண்ணீர் கொடுப்பதும், டெய்லி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்பது எப்படி சாத்தியம்? கடவுளும் பெரியவர், கடவுளால் வழிநடத்தப்பட்ட மோசையும் பெரியவர். அந்த பாலைவன அனுபவம் இங்கே நிறைவேறப்படுகிறது. ரைட், 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அப்படி கொஞ்சம் குறிப்புகளோடு போவாங்க. ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. புரிந்து கொள்ளுகின்ற உள்ளத்தையும், இணைச்சட்டம் 6:5 எடுங்களேன். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. அங்கே இதயம் வருகிறதா? வருகிறது. ஸோ அந்த இதயம் என்பது
இஸ்ரேலை பொறுத்தவரை இதயம் என்பது புரிந்து கொள்ளுகின்ற இடமாக கருதப்பட்டது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் மூளை புரிந்து கொள்ளுகின்ற இடமாக கருதப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இதயத்தை புரிந்து கொள்ளும் இடமாக சொன்னாங்க. எனவே தான் இனச்சட்டம் 6:5 உன் முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கெல்லாம் இதயம் இப்பொழுது அன்பினுடைய பிறப்பிடமாக கருதப்படுகிறது. அன்புன்னா அங்கே என்ன இருக்கணுமா? இதயம் இருக்கணுமா? காதல் தினம் வரப்போது பாருங்கள், கடா புடா அப்படின்னு சொல்லிட்டு காதல் அந்த அந்த இதில் எக்கச்சக்கமான இதயங்களும் அம்புகளும் அப்படி பறந்துக்கிட்டே இருக்குது, உலகம் முழுவதும் பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதயம் என்பது புரிந்து கொள்கின்ற இடமாக கருதப்பட்ட காரணத்தினால் நீங்கள் புரிந்து கொள்வதற்குரிய சக்தியை இழந்து விட்டீர்கள். ஒன்று. அடுத்து என்ன வார்த்தை வருதுன்னா கண்கள். அப்படி தானே? அது திரும்ப ஒருக்க வாசிங்க, அந்த கண்கள் பற்றி வார்த்தை வாசிங்க. காண்கின்ற கண்களையும். காண்கின்ற கண்களையும். அதாவது இதில் உள்ளார்ந்த அனுபவம் பற்றி பேசல, புலன் அனுபவத்தை, புலன்களுக்கு உட்பட்ட அனுபவத்தை தான் அந்த மோசே இங்கு சொல்லுகிறார். காண்கின்ற கண்களையும். ஏன்னா 40 வருஷம் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள். உங்களுடைய அகக்கண்களால், வெளிக்கண்களால் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்கள். அது கண்டிப்பாக பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் இன்டீரியர் தியானம் அகக்கண்களால் பார்க்கிறேன்னு ஒன்றும் நடக்காது. இப்போ அந்த பாலைவனம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புறக்கண்களால் பார்த்தா தான் தெரியும். ஸோ உள்கண்களால் எல்லாம் பார்க்கிறேன் ஒன்றும் நடக்காது. காதுகளால் நீங்கள் கேட்டீர்கள். என்னென்னா அங்கே நடந்தது இடிச்சத்தம், முழக்கம், அதெல்லாம் காதுகளால் கேட்கணும். மக்கள் மோசையிடம் குறை கூறுதல், மோசை மக்களிடம் குறை கூறுதல், இதெல்லாமே காதுகளால் கேட்க வேண்டும். எனவே புலன்களுக்கு, ஐம்புலன்களுக்கு உட்பட்ட அனுபவங்கள் அங்கே பேசப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அந்த பாலைவனத்தில் 40 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னால் அக அனுபவம் மட்டுமல்ல, புற அனுபவம், 5 புலன்களுக்கு உட்பட்ட அனுபவம். மன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் சரிதானா, தாகம்னா அந்த வறட்சி அவர்களுக்கு தெரிந்தது. அடுத்தது கண்களால் கண்டதும், காதால் கேட்டதும், நாவால் தொட்டதும், நாவால் ரசித்தது, ருசித்தது எல்லாமே புலன்களுக்கு உட்பட்ட அனுபவத்தை நீங்கள் பார்த்தீர்கள், கொண்டீர்கள், அனுபவித்தீர்கள். எனவே நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியாது. கடவுள் ஒன்றும் செய்யவில்லை என்று நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியாது. புரிந்து கொள்வதற்கு இதயமும், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு 5 புலன்களுக்கும் உட்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஸோ இந்த புலன்களுக்கு உட்பட்டதுனால என்ன வருதுன்னு சொன்னால் அவர்கள் அத்தனை பேரும் கடவுளுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட வேண்டும், பிளேட்டில் சாப்பாடு போட்டு நீங்கள் சாப்பிடணும். 5 புலன்களுக்கும் அந்த சாப்பாடு தெரிய வேண்டும். இந்தா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சும்மா ஒரு ஃபிலசாபிக்கல் ஃபுட்டு, மெய்யியல் சார்ந்த உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பசி ஆற்ற முடியாது. உண்மைதானே? ஸோ அன்றைக்கி அதான் மோசையில் என்ன சொல்கிறாருன்னா, 40 வருஷம் நீ சாப்பிட்ருக்கல, டேஸ்ட் தெரியுதுல, அது எதுக்கு? கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவனாக, நன்றிக்குரியவனாக இருக்க வேண்டும். எனவே தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள், நம்மெல்லாம் துறவிகள் அல்ல. என்னுடைய அக அனுபவம் மட்டுமே போதும் என்று சொல்லும். ஒரு குறிப்பிட்ட இதில் அக அனுபவம் வேண்டும். ஆனால் அந்த அக அனுபவத்திற்கு முன்பாக புற அனுபவம் கண்டிப்பாக வேண்டும். அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதனையும் கடவுளுக்கு முன்பாக நம்பிக்கை கொண்டக்கூடியவனாகவும் நன்றிக்குரியவனாகவும் மாற்றக்கூடியது. அதுதான் அவர் சொல்கிறார். அந்த புலன்களால் உணரக்கூடிய சக்தி ஆண்டவரே உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்பினார் மோசே. ஏன்னா அந்த கேட்டு உணர்வில்லை, பார்த்து உணர்வில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்கள் போயிட்டாங்க. அந்த புலன்களால் உணரப்படுகின்ற சக்தி யாரு கொடுக்கணுமா? ஆண்டவர் தான் கொடுக்கணுமா? கால்வின் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். கால்வின் பிரிந்த சபையை சார்ந்த ஒரு சகோதரர் கால்வின் சொல்லுவார், மனிதர்கள் கடவுளால் ஒளிர்விக்கப்படவில்லை எனில் எந்த ஒரு பெரிய வெளிச்சத்திலும் மனிதர்கள் பார்வையற்றவர்களே. ஸோ நாம் இப்போ நினைப்போம் 5 புலன்களும் ஒன்று அனுபவிக்கின்றன. அந்த 5 புலன்கள் உனக்கு செயல்பட வேண்டும் என்றால் யாருதான் அந்த புலன்களை சக்தியும் ஆற்றலும் கொடுக்க வேண்டுமா? கடவுள் தான் கொடுக்க வேண்டுமா? எனவே கடவுள் ஒளிர்விக்கவில்லை எனில் எந்த ஒரு
பெரிய வெளிச்சத்திலும் மனிதர்கள் பார்வை அற்றவர்கள். அந்த வார்த்தை எனக்கு நல்லா தான் பிடிச்சிருக்குது. அடுத்தது 5வது இறைவசனம். 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன், அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலிலுள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இது 5வது வசனம். 5 மாறும் 6. ரைட், வெரி குட். ஸோ 5வது இதை பார்க்குற பொழுது ஆடைகள் தேய்ந்து போகவில்லை. ஒரு சின்ன எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தி கூறுவதாக இருக்கலாம். ஆனால் மிகைப்படுத்த அந்த உடனே ஒரு பகுத்தறிவாளர் கேட்பார் ஒரு கேள்வி, எப்படி 40 வருஷம் ஒரு ஆடை நைந்து போகாமல் இருக்கும், அது நம்ப முடியவில்லையே என்று. அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியை கேட்கலாம். அவசரமாக எகிப்திலிருந்து கிளம்பினார்கள், கையில் கிடைத்ததும் காலில் கிடைத்ததும் போட்டுக்கொண்டு கிளம்பினார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி 40 வருஷம் இந்த பாலைவனத்தில் அந்த கையில் கிடைத்த அந்த ஒரு ஆடை 2 ஆடை வைத்துக்கொண்டு வாழ முடியும்? எல்லா பகுத்தறிவாளர்களும் சிந்தனையாளர்களும் கேட்கக்கூடிய கேள்வி. அவங்க கேட்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், உங்களுடைய ஆடைகளே நைந்து போகாத அளவுக்கு கடவுள் உங்களை பேணி பராமரித்து காத்து வந்திருக்கின்றார். இங்கே செய்யப்படுவது சொல்லப்படுவது கடவுளுடைய பராமரிப்பு. கொடுமையான பாலைவனத்தில் கூட கொடுமை இல்லாத வாழ்வையும் அடிமை இல்லாத வாழ்வையும் தான் நீங்கள் அனுபவித்து ருசித்து வந்தீர்கள். கொடுமையான பாலைவனத்தில் கொடுமை இல்லாத ஒரு வாழ்வை. ராபிகள், அதாவது யூத ராபிகள் பின்வருகுமாறு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. குழந்தைகளின் ஆடைகளும் அவர்களுடனேயே அவர்களை போன்று சேர்ந்து வளர்ந்தன. இதெல்லாம் ஒரு விளக்க கதைகள். இந்த விளக்க கதைகளில் ஒரு சின்ன மிகைப்படுத்துதல் உண்டு. ஆனால் நம்பிக்கை என்கின்ற அடிப்படையில் வருகிற பொழுது, பகுத்தறிவு அடிப்படையிலே கேள்வி கேட்கப்பட வேண்டியதுதான். ஆனால் நம்பிக்கை என்கின்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது அந்த யூத ராபிகள் அவர்களும் பகுத்தறிவு சார்ந்தவர்கள் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடவுள் இந்த மக்கள் மீது கொண்ட பராமரிப்பை உணர்த்துவதற்காக இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்கள். நாம் அவைகள் குறித்து காட்டுகின்ற அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் ஆடைகளும் அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வளர்ந்திருக்கின்றன. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அது ஒரு அருமையான அந்த யூத ராபிகளுடைய விளக்கத்தில் நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப அருமையானது. ஒரு நத்தை, சின்ன நத்தை இருக்குல்ல, அந்த நத்தை நேற்றைக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறது, ஒரு வாரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. அந்த சின்னதாக இருக்கக்கூடிய நத்தையோடு சேர்ந்து அந்த ஓடும் வளரத்தானே செய்கிறது, உண்மைதானே? ஆமாம். அதே இவருடைய பராமரிப்பை அந்த ராபிகள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நத்தையின் மேல் தோடு நத்தையோடு சேர்ந்து வளர்ந்தது போன்று. பியூட்டிஃபுல். ஒரு நத்தையின் மேல் தோடு நத்தையோடு சேர்ந்து வளர்ந்தது போன்று இஸ்ராயேல் மக்களும் பாலைவனத்தில் எல்லா விதங்களிலும் பராமரிக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஆடைகளும் அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தன. இப்போ இந்த உருவகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துக்காட்ட புரிஞ்சு, ஒரு நத்தையின் மேல் தோடு வளர்ந்தது போன்று அவங்களுடைய ஆடைகளும் மேல் ஆடைகளும் வளர்ந்திருக்கின்றன. இதில் என்ன சந்தேகம் ஏதாவது? ஒன்றுமே இல்லை. ஸோ நம்பிக்கை அளவில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டும். கடவுள் சந்தேகம் இருந்தது. நீங்கள் இந்த நத்தை ஒப்பிட்ட பொழுது அது பொறுப்பேற்றா? நாங்களும் மனிதன், அதனால குறிப்பிட்ட அளவு நம்பிக்கை உண்டு. ஆனால் மனிதத்தன்மையில இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு எடுத்துக்காட்டு, கடவுளாகாத எதுவும் இல்லை. இந்த நத்தைக்கு செய்கிறவர் எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக. அந்த நத்தை என்று சொன்ன பொழுது தான் எனக்கு கடவுளுடைய அந்த பேஷன்ஸ் ரொம்ப அருமையாக நத்தைன்னு சொன்னபோது தான். இது இதோட தொடர்புடையதல்ல, ஆனாலும் நம்ம கிறிஸ்தவ மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நோவா பேழை செய்தார், அப்படி தானே? பேழை செய்த பிறகு ஒவ்வொரு உயிரினங்களும் ஜோடி ஜோடியாக அங்கே வந்தன. தீட்டு கீட்டு எல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லா உயிரினங்களும் அங்கே வர வேண்டும் அல்லவா? நம்ம அந்த தொடக்க நூலில் உள்ள நிகழ்வை அப்படியே சொல்லுகின்றோம். ஒரு இடத்துல பார்க்குற பொழுது கடவுள் எல்லாரையும் எப்படி சமமாக நடத்துகின்றாராம். இவ்வளவு சமமாக நடத்துகிறார் என்றால், அந்த நோவா பேழை செய்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க,
எல்லா விலங்குகளும் கட்ட 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 கடன்னு வருகின்றன. ஆமை அதனுடைய வேகத்தில் வருகிறது. புலி, விரைவே சிங்கம் வந்திருக்கும். அது 2 பாய்ச்சல்ல எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறாங்க. நோவா பேழைக்குள்ள இருக்கிறாங்க. அண்ட் இட் சீம்ஸ் எப்படின்னா, நோவா நத்தையினுடைய நகர்தலுக்காகவும் புலியினுடைய வேகத்திற்காகவும் ஒருமனப்பட்டே காத்திருந்தாராம். புரியுதா? அதான் கடவுளுடைய ஒரு அழகான ஒரு கடவுளை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கொடை. புலியினுடைய வேகத்தையும் கடவுள் புரிந்து கொள்கிறார், நத்தையினுடைய நகர்தலையும் கடவுள் புரிந்து கொள்கிறார். புலி வேகத்தோடு வந்தது, அதுக்காக நத்தையை திட்ட முடியுமா? உண்மைதானே? புலி வேகத்தோடு வந்தது, உன்ன மாதிரி புலி மாதிரி நீ வரக்கூடாது, உனக்கு தெரியாதா? வேண்டாம், நத்தையை அதனுடைய தனித்தன்மையில் விட்டு விடுங்கள். அப்போ அண்மையில் நான் அப்படி ஒன்று பார்த்துட்டு இருக்க பொழுது தான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பேச்சாளர் பேசினார். அருமையாக பேசினார், நல்லா பேசினார். என்ன பேசினா, குழந்தைகளை நாம் நம்முடைய குடும்பங்களை எப்படி வளர்க்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சும்மா இருக்க ஒரு குழந்தை பார்த்து என்ன சொல்கிறோம், 3 வயசு குழந்தை பார்த்துட்டு நீ இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அதில் வரணும், இதில் வரணும். அது அப்படி முழிச்சிட்டே இருக்குது, திணறிட்டே இருக்குது. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒருவேளை குழந்தை அந்த அப்பா அம்மா பார்த்து இதே கேள்வியை திருப்பி கேட்டிருக்க வேண்டாம், அந்த அப்பா அம்மா என்ன செய்திருக்க வேண்டும்? வெட்கி நாணி தலை குனிந்திருக்க வேண்டும். உண்மைதானே? ஒன்று, அப்பா அம்மாவை குழந்தை கேட்கவில்லை. அடுத்தது, இந்த அப்பா அம்மாக்கள் குழந்தையை பிற குழந்தைகளோடு ஒப்பிடுகிறார்கள். பிற குழந்தை பக்கத்து வீட்டுக்கார அதை எடுத்தான், இதை எடுத்தான், நீ ஏட்ட ஒப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவை தங்களுடைய சொந்த அப்பா அம்மாவை பிற அப்பா அம்மாவோடு ஒப்பிடுவது இல்லை. மேக்சிமம் எப்போவாவது இந்த அப்பா அம்மாக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் தான், என்ன அம்மா அந்த பக்கத்து வீட்டு அப்பா பாருங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு சொல்லுமே தவிர, குழந்தைகள் பொதுவாக அப்பா அம்மாவை பிறரோடு ஒப்பிடுவது இல்லை. அதை சொல்லிட்டு அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு ஞானம் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு, ஆண்டவரே ஞானிகளுக்கு விவேகளுக்கு மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர். உண்மைதானே? சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதில் அதாவது எப்படி நத்தையும் புலியும் ஒப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. புலி அதனுடைய தனித்தன்மை, நத்தை அதனுடைய தனித்தன்மை. ஒவ்வொரு குழந்தையும் குடும்பத்தில் அதனுடைய தனித்தன்மையோடு வளர்ந்து வாழ வேண்டும். எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டுன்னு சொன்னால் பைப்பை ரிப்பேர் பண்ணுறது யாரு? வெளிநாட்டில் அதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் தான் இன்ஜினியர்கள். அவங்க நிறைய பேர் அங்கே படிக்கின்ற பொழுதே அந்த ஸ்கில்டு ஒர்க் இருக்குல்ல, அந்த கை வேலைப்பாடுகள், அந்த வேலைகளுக்கு அவர்களே போகிறார்கள். நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் அதற்கு செல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய சமூக அளவில் நாங்கள் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர விரும்புகின்றோம். எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சமூகம் நகர்வதற்காக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நகர்வுத்தன்மை இருக்க வேண்டும். ஒருங்கிணைந்த நகர்வுத்தன்மை இருக்க வேண்டும். ஸோ ஒரு ஆள் டேபிள் வேலை செய்கிறாரு, ஒரு ஆள் மண்ணில் வேலை செய்கிறாரு. இப்போ எல்லாருமே நம்ம ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்ளும், எல்லாரும் டேபிளில் வேலை செய்கிறாங்க, யாரும் நிலத்தில் வேலை செய்யவில்லை என்றால், இதுதான் சமூக நகர்வுத்தன்மை, சமூகத்தினுடைய சமத்துவமான ஒரு நகர்வுத்தன்மை. ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி ஆனால் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அங்கே நல்லா படிக்கக்கூடிய பள்ளிகளில் நல்லா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கூட இந்த வேலைக்கு போகிறாங்க. ஒருவேளை 4 பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்குது, ஒரு பையன் படிக்கலை, ஒரு பொண்ணு படிக்கலைன்னு வச்சுக்கிங்களேன், அப்பா அம்மாவுக்கு அது ஒரு பெரிய வருத்தமே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, எங்களுடைய இந்த 4வது பையன் தான் எங்கள் நாட்டே காப்பாற்ற போகிறான் அப்படின்னு. பொலிட்டிஷியன் ஆகிடுவானா? இல்லை, பொலிட்டிஷியன் இல்லை, அதாவது அவன்தான் இந்த ஒரு கிராமத்திற்கு தேவையான எல்லா அடிப்படை தன்மை வேலைகளை அவன்தான் செய்ய போகிறான். குடிதண்ணீர் வேணுமா, ரோடு வேணுமா, கேஸ் வேணுமா, கரண்ட் வேணுமா, இதெல்லாம் யார் செய்வா? கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் செய்ய மாட்டார். இவர்கள் தான் எங்களுக்கு அதிகமாக தேவை.
எனவேதான் இவர்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள். பார்வை பார்த்தீங்களா? அந்த ஒரு பார்வை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவளோட பேசி கொண்டிருக்கிற பொழுது, அந்த பெற்றோர்களோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது எல்லாருமே, அந்த குழந்தைகள் எல்லாருமே அவர்கள் அன்பு செய்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு துறைக்கு போகின்றார்கள். எல்லா துறையும் சேர்ந்து தான் எங்களுடைய நாட்டை வளர்ச்சி அடைய செய்யும். அந்த ஒருங்கிணைந்த பார்வையும் ஒருங்கிணைந்த நகர்வுத்தன்மையும் வளர்ந்துவிட்ட, இல்லை என்றால் வளரக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய நமது நாடுகளில் இல்லையே என்பதுதான். எனவே புலியினுடைய வேகத்திற்காகவும் நல்லது, நத்தையினுடைய நகர்தலும் நல்லது. ஒரு நாட்டிற்கு இரண்டும் தேவை. புலியினுடைய வேகத்திற்காகவும் நோவா காத்திருந்தார், நத்தையினுடைய நகர்தலுக்காக நோவா காத்திருந்தார். யார் காத்திருந்தார் என்றால் அடிப்படையாக படைத்திருக்கக்கூடிய கடவுள் காத்திருந்தார். இரண்டு பேரையும் மதித்தார், இரண்டு பேருடைய நகரத்திலே மதித்தார். அப்படியே அந்த பேச்சாளர் சொல்கிற பொழுது ஒரு முக்கியமாக ஒன்று, ஒரு கடையில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் பொருளை நீங்கள் கடையில் இருந்து யாராவது எடுத்துட்டாங்க, நீங்கள் யாராவது எடுத்துட்டாங்க, 1000 ரூபாய், இந்த இடத்துல 1000 ரூபாய்க்குள்ள ஒரு பொருள் இருந்து காணாமல் போய்விட்டது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், காவல்துறைக்கு நாம் புகார் கொடுக்கின்றோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த குழந்தைகளுடைய குழந்தை பருவத்தை இப்படிப்பட்ட நீ அது ஆகணும் இது ஆகணும் அப்படி இப்படின்னு ஐயோ எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய குழந்தை பருவத்தை களவு செய்கிறார்களே, எத்தனை போலீஸார்கள் கம்ப்ளைண்ட் அதுக்கு புகார் செய்திருக்கிறோம். கரெக்ட் தானே? குழந்தை பருவத்தை நாம் களவு செய்கிறோம்ல. ஒரு ஒரு மார்க்கெட்டில் சாதாரண ஒரு 1000 ரூபாய் பொருள் காணாமல் போனது என்றால் பெரிய ஆவு என்று அலட்டிக் கொள்கின்ற நாம், ஒரு குழந்தை பருவம் காணாமல் போகிற பொழுது அலட்டிக் கொள்வதில்லையே. இதுதான் நம்முடைய புத்தியா? இதுதான் நம்முடைய சிந்தனைகளா? பிரகாஷ் பாட்டை நான் கேட்கல, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறேன். ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் எல்லா வேலைக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை. அவன் இன்னும் ஒரு வேலை செய்கிறான் என்று யாரும் ஒதுக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நம்ம வீடுகளில் இருக்கிறோம், தண்ணி வரல, அந்த பிளம்பர் இல்லைன்னா தண்ணி இல்லை. அவரும் மிக மிக முக்கியமானவரே. அவருடைய சட்டையில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. யாருக்காக அந்த அழுக்கு? நமக்காக ஏற்பட்ட அழுக்கு. ஆக்சுவலி கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட சட்டையில் அழுக்கு இருக்காது, ஏனென்றால் அவர்களுக்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் சாலையோரங்களிலும் இப்படிப்பட்ட இடங்களிலும் வேலை செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக வேலை செய்கிறார்கள். எனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய அழுக்கை கண்டு அவர்கள் மோசமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்று ஒரு நாளும் ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்குகின்ற ஒரு சமுதாயம் வளரவே செய்யாது, அது நிற்கும், ஸ்டாப் ஆகிவிடும், ஸ்டில் ஆகிவிடும். எனவே நகர்வு தன்மை வேண்டுமென்றால் இப்படிப்பட்டவர்களையும் சமுதாயம் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, நான் அந்த நத்தைன்னு சொன்னதுனால மெல்ல மெல்ல நானே நகர்ந்து இதுவரைக்கும் வந்துவிட்டேன். ஏன்னா நத்தை போன்று மெல்ல மெல்ல. ஆனால் இந்த கருத்து இன்றைய சமூகத்து உறுப்பினர்களுக்கு மிக மிக தேவையானது, குறிப்பாக நவீன பெற்றோர்களுக்கு மிக மிக தேவையானது. நன்றி. இந்த கருத்தை நாம் இப்படியும் சொல்லலாம் தந்தையவர்களே, பெற்றோருக்கு புரிந்து கொள்கின்ற உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்த நத்தைக்கும் குழந்தைக்கும் ஒப்பிட்டு செய்து எதையும் ஒப்பிட்டு செய்யலாம். ஆமாம், பெற்றோர்களுக்கு வேணும் அந்த இது. இன்றைய பெற்றோர்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் என்கிட்ட ஆஹா ஒரு நல்ல கருத்தை என்று பாராட்டுகிறார்களோ, இல்லை என்றாலும் இவர் இப்படி சொல்லிட்டாரே என்று மனதில் வசைப்பாடிக் கொள்கிறார்களோ. என்னதான் வசைப்பாடினாலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் உண்மை இருக்கிறது. எல்லாருமே அந்த உண்மைத்தன்மையை எடுத்து ஆய்வு செய்து, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு சமூகத்தினுடைய சமத்துவமான நகர்வுத்தன்மை, அதற்கு எல்லா குழந்தைகளும் அடிப்படைகள் தேவைப்படக்கூடியவர்கள். நன்றி. அடுத்தது 6வது வசனம். அந்த உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறோம்? எகிப்திலிருந்து கிளம்பும் போது என்ன ஒரு பேக்கேஜ், ஒரு பேக் நிறைய 2-3 செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா? 2-3 ஜோடி செருப்புகள் கூட 40 ஆண்டுகள் பாலிடத்திற்கு ஒன்றும் காணாது. அப்படியே எடுத்து வந்திருந்தாலும், நல்லா யோசித்து சிந்தித்து எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாலும்,
அந்த நைட் ஷூ, அந்த ஷூ, இந்த ஷூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் ஒன்று அந்த அந்த பாலைவன கற்களை முற்களை பார்க்குறதெல்லாம் அடித்து ஒரே மாதத்தில் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ உங்களுடைய காலில் உள்ள காலணிகள் கூட பழுதடைந்து போகவில்லை. இதில் என்ன சொன்னால், உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, குடிநீர் கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு, எல்லாம் இருந்தது. 430 வருடங்கள் அந்த நாட்டினுடைய அடிமையாக வாழ்ந்துவிட்டு எப்படி உடனடியாக இந்த காலணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட முடியும்? வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கடவுள் அந்த காலணிகள் தேய்ந்து போகாத அளவுக்கு அவர்களை காப்பாற்றியிருக்கிறார் என்றால், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த கடவுள் அந்த மக்களை எகிப்தில் பேணி பராமரித்து வந்திருக்கிறார். அருமையான கடவுள், சிறப்பான கடவுள். இதில் கடவுளுடைய பராமரிப்பைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, இது போய் ஒரு பட்டிமன்றம் போட்டு இருக்கக்கூடாது. காலணிகள் தேய்ந்தனவா தேயவில்லையா என்று ஒரு சிறப்பு பட்டிமன்றம். நோ. கடவுளுடைய பராமரிப்பை உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் எழுதியிருக்கிறார்கள். அது பாராட்டப்பட வேண்டியது. துல்லியமாக எழுதியிருக்கிறார்கள் அல்லவா? அதுபோல் அந்த ராபிகள் அவர்களோடு சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த ராபிகள் எல்லாம் இது எழுதுவதன் மூலமாக கடவுளை அவர்கள் விட்டுவிட விரும்பவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் கடவுளுடைய மேன்மையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறத தவிர கடவுளை குறைப்படுத்துவதாகவே இல்லை. நன்றி. அடுத்தது 7வது. 6களே மீதி இருக்கு சாமி. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் மறந்தவோ இல்லை. இதனால் நானே உங்கள் கடவுளை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். சாப்பாடு கொடுக்கலையா? மண்ணா கொடுத்தாரு. ஆமா. அப்பம் கொடுக்கல. ஆமா. ரசம் கொடுக்கல. ஆமா. ஆமா. மதுபானமும் கட்டாயம் வாய்ப்பு இல்லை அங்க. ஆமா. அதாவது இவ்வளவு கொண்டு வந்த அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டன. ஆடம்பர தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஸோ இன்றைக்கு கூட குடும்பங்களை பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு அடிப்படை தேவைகளுக்கும் ஆடம்பர தேவைகளுக்கும் இடையில மக்கள் குழம்பி கொண்டிருக்கிறோம். எது அடிப்படை தேவை என்பது தெரியவில்லை. உணவு, உடை, உறையில், தண்ணீர், பாதுகாப்பு இவைகள் அடிப்படை தேவைகள். ஆனால் இவைகளை விட மேலாக இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆடம்பர தேவைகள் இன்றைக்கு கண்ணில் பூசுறது, கையில் பூசுறது, அகத்தில் பூசுறது, இதில் வெட்டுறது, அதில் வெட்டுறது. பசங்களை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பலவிதமான ஷூக்கள், காலணிகள், அது இது, பலவிதமான ஆடைகள். அடுத்தது காலையில் ஒரு ஆடை, மத்தியானம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆடை, விளையாட்டுக்கு ஒரு ஆடை, இரவு தூங்குவதற்கு ஒரு ஆடை, என்னெல்லாம் உண்டுமோ. நுகர்வு கலாச்சாரத்திற்கு நாம் அடிமை ஆகிவிட்டோம். அந்த நுகர்வு கலாச்சாரம் நமக்கு என்ன கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறது என்றால், நம்மை அறியாமலேயே நமது மூளையை மழுங்கடித்து கொண்டிருக்கிறது. என்ன கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆடம்பர தேவைகளை அடிப்படை தேவைகளாக மாற்று என்று நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. முற்காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு தெரியும், வீட்டில் சாப்பாடு கிடைச்சாலே, ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சாலே போதும், அதாவது அந்த ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சாலே நமக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் அடிப்படை தேவை என்பது. இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு ட்ரெஸ் பத்தாது, 2 ட்ரெஸ் பத்தாது, 5 ட்ரெஸ் பத்தாது. அப்படியே ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு மணிக்கும் ஒரு ட்ரெஸ். நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆடம்பர தேவைகளை அடிப்படை தேவைகளாக நினைத்து கொண்டிருக்கிறோம், மாற்றி கொண்டிருக்கிறோம். அது இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது. செல்போன் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது. டிவி இல்லை என்றால், தொலைக்காட்சி பெட்டி இல்லை என்றால் என்னவே வாழவே முடியாது. கம்ப்யூட்டர் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது. இந்த செல்போன் வந்ததில் கூட இப்பொழுது வாட்ஸ்அப் என்று ஒன்று வந்திருக்கிறது. அப்படித்தானே? வாட்ஸ்அப் வருவதற்கு முன்பாக நாம் செல்போன் மூலமாக செய்திகளை அனுப்பினோம். அந்த செய்திகளை எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்பொழுது எல்லாமே எதில் அனுப்ப தொடங்கி இருக்கிறோம்? வாட்ஸ்அப். அதாவது எவ்வளவு வாட்ஸ்அப்புக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றால், ஒரு தொலைபேசி எண்ணை கேட்டால் கூட என்ன ஃபாதர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன், அட கடவுளே, அடிப்படை வாட்ஸ்அப் அல்ல, அடிப்படை செய்திகளை அனுப்புவது தான். உண்மைதானே? ஸோ இந்த அடிப்படைகளை இப்பொழுது மறந்துவிட்டு இங்கு போய்கொண்டிருக்கிறார்களே என்பதற்காகத்தான். ஸோ அதில் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினை தயவுசெய்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்றைக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றினார். ஆடம்பர தேவைகளுக்கு அவர் செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. தண்ணீர் கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், உணவு கொடுத்தார், காலணிகள் கொடுத்தார். இந்த 3 நாள் தான் அவர்களுக்கு தேவை. அடுத்தது கேம்ப் அடித்தார்கள்.
அந்த முகாம் அடித்தார்கள், தேவை. வழிகாட்டுதல் தேவை. நெருப்பு தூணாக மேகத்தூணாக இருந்தார், தேவை. எது தேவையோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எது தேவையில்லையோ அது கொடுக்கப்படவில்லை. பிகாஸ் கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு அடிப்படைகளும் ஆடம்பரங்களும் தெரியும், மனிதர்களுக்கு மட்டும்தான் அதற்கிடையே உள்ள வித்தியாசம் தெரியவில்லை. இன்றைக்கு சென்னை எடுத்துக்கொண்டோம் சரி, பெரிய பெரிய நகரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தா எக்கச்சக்கமான அந்த 2 சக்கர வண்டிகள், அப்படி தானே, பனியன்லாம் போட்டுட்டு டக்கு டக்குன்னு சுற்றிட்டே வர்றாங்க. பின்னால் பொதிகளோடு சுற்றி கொண்டு வருகிறார்கள், உணவு பொதிகளோடு சுற்றி கொண்டு வருகிறார்கள். ஓகே, யார் யாருன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்குமே எல்லாமே நமக்கு தெரியும். அது இப்பொழுது நீங்கள் இரவு என்ன சாப்பிட வேண்டும் என்பதை இனி நீங்கள் தீர்மானிக்க முடியாதாம். அதை யார் தீர்மானிப்பா? இந்த பொட்டலக்காரர்கள் தீர்மானிப்பார்களாம். புரியுதா? இன்னைக்கு இரவு நீங்கள் சோறு தான் சாப்பிட நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு 5 மணிக்குள்ளால் என்ன செய்யட்டும், மைண்டுக்குள்ளால் இன்றைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இட்லி சாப்பிடுவோமே, இட்லி, உடனே இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோனில் ஆப்பில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஆப்பிள் ஆர்டர் அப்படியே இட்லின்னு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது டகார்னு ஆப்புக்குள்ளால் இன்னொன்று வந்து விழுது, உங்களுக்கு உள்ளாந்து வந்து விழுது. அது பர்கர் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இட்லி என்று முடிவெடுத்த நீங்கள், இட்லி வந்து ஒரு அடிப்படையான உணவு, இட்லி என்று முடிவெடுத்த நீங்கள் கடைசியில் எங்கே போய் நிற்கிறீங்க? அந்த உங்களுடைய அடிப்படை தேவையை இன்றைக்கு தீர்மானம் செய்தது யார்? உங்களுடைய செல்ஃபோன், உங்களுடைய ஆப். அந்த செல்ஃபோனை இயக்கி கொண்டிருப்பது யார்? யாரோ பெரிய 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 கம்பெனிகள். எனவே என்ன சொல்கிறார்கள் என்றால், இனி 5 வருடத்திற்குள் 2 வருடத்திற்குள் நகரவாசிகளுடைய இரவு உணவை நாங்கள் தான் தீர்மானிப்போம். முடித்து விட்டார்கள். உங்களால் இனிமேல் உங்களுடைய இரவு உணவை தீர்மானிக்க முடியாது. எனவே தான் சொன்னேன், அடிப்படைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு போய் நிற்போம் என்பது யாருக்குமே தெரியாது. அதனை தெரிந்தவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக என்னுடைய உணவை, என்னுடைய உடையை, என்னுடைய உடலை நான் தீர்மானிக்கிறேன். யார் இந்த ஒரு ஆளுமை உணர்வோடு, தன்மான உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். என்னுடைய உடவை, என்னுடைய உடலை, என்னுடைய உணவை, என்னுடைய உடவை யாராவது ஒருவர் பின்னால் இருந்து தீர்மானிக்க நாம் விட்டுவிட்டோம் என்றால் நாம தான் நாகரிக அடிமைகள். நாகரிக அடிமைகள் மட்டுமல்ல, நகரரீக அடிமைகள், அர்பன் ஸ்லேவ்ஸ். 7வது வசனம். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர், நாம் அவர்களை முறியடித்தோம். அதாவது பாலைவன வழிப்பயணத்தில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, புலன்களுக்கு எட்டுகின்ற அந்த உணவு, உடை, உறையுள், தண்ணீர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாலைவனத்தில் அவர்கள் எதிர்கொண்ட பகை வீரர்கள், ஸோ சீகோன், ஓகு ஆகிய படை, எஸ்போன், பாஷான், இந்த 2 நாடுகளை, 2 பகுதிகளை ஆண்ட மாபெரும் அரக்கர் இனத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய கட்டிலுடைய அளவெல்லாம் நமக்கு பார்த்தோம். பெரிய கட்டில், பெரிய கட்டில், அவர் படுப்பதற்கேற்ற. அப்படின்னா அவர்கள் எல்லாரும் அரக்கர் இனத்தினர். அவர்களை கண்டதுமே இந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள். அதனால தான் வெற்று அந்த ஒற்றர்கள் பழத்தை கொண்டு வந்தார்கள், அதோடு சேர்த்து பயத்தையும் கொண்டு வந்தார்கள். அங்கே ஒற்றர்கள் போன பொழுது அந்த நாட்டு மக்களை எல்லாம் பார்த்தார்கள். அவர்கள் நெடிய வளர்ந்தவர்கள், அவருடைய மதில் சுவர்கள் எல்லாம் நெடிய, அந்த மதில் சுவர்களை போன்று அவர்களும் பலமாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் பழத்தை மட்டும் கொண்டு வரவில்லை, பயத்தையும் கொண்டு வந்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த பகுதிகளை ஆட்சி செய்த இந்த அரசர்களை எல்லாம் நாம் அழித்து ஒழித்தோம், ஓடச் செய்தோம், முற்றிலுமாக அழித்து ஒழித்தோம். இதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரைட். 8-9 சாமி. அவர்களது நாட்டை பிடித்து ரூபானியருக்கும் காத்தியருக்கும் மனாசையின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். ஓகே, அது 8. எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள், அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். ஸோ இப்பொழுது புதிய ஒரு உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட போகிறது. அந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட போடுறதுக்கு முன்னால் தான் அவர் இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்து, அதாவது சொல்லி காட்டுறாரு. மறந்துடாத, நீ உடன்படிக்கை செய்கிறேன்னு சொன்ன வீணாக செய்யவில்லை, நேரம் போகலன்னு செய்யலை,
இவ்வளவு விஷயங்கள் வரலாற்றில் 40 வருஷம் நடந்திருக்கு. எனவே இந்த வரலாற்றில் 40 வருஷம் உன்னை நடக்க வைத்ததும் வெற்றி கொள்ள வைத்ததும் யாவே கடவுள் என்றால், அப்படிப்பட்ட கடவுளோடு தான் நீ உடன்படிக்கை செய்து கொள்ளப் போகிறார். எனவே நீ செய்து கொள்ள போடு உடன்படிக்கை வீணானது அல்ல, நேரப்போக்குக்காக அல்ல, வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த வரலாற்று நாயகனோடு உடன்படிக்கை செய்து போவதால் அந்த உடன்படிக்கையினுடைய அந்த அந்த ஒரு உண்மைத்தன்மை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போன்று நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் இந்த வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறார். ரைட். 10வது வசனம். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும், கண்டினியூஷன் 11 சாமி, உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டிகளும் தண்ணீர் சுமப்பவர்களும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள். ஸோ திருப்பேரவை, அசம்பிளி ஆஃப் காட், திருப்பேரவை அங்கு கூடி நிற்கிற அத்தனை பேரும், அதில் ஆண்கள் பெண்கள் அப்படி இப்படிலாம் இருக்க கூட பரவாயில்ல, அந்நியர்கள் இருக்க கூட பரவாயில்லை. அந்த உடன்படிக்கை செய்திகளுகின்ற அது 2 வார்த்தை வருது, விறகு வெட்டிகளும் தண்ணீர் சுமந்து வருபவர்களும். ஏன்னா அந்த உடன்படிக்கை செய்ய போகிற நேரத்தில் ஒரு ஆள் சொல்லக்கூடாது, நான் காட்டில் விறகு வெட்ட போயிட்டேன், அதனால் எனக்கு இதில் பங்கு இல்லை, நானும் தண்ணீர் எடுக்க போய்விட்டேன், அதனால் எனக்கு இதில் பங்கு இல்லைன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. எவ்வளோ துல்லியம் பார்த்தீங்களா? மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ் அப்படின்னா அர்த்தம் என்ன சொன்னால், மிக மிக துல்லியமாக அத்தனை பேரும் இங்கு இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை நேரத்தில் சில எக்ஸ்கியூசஸ், அதாவது சில போலி காரணங்களை காட்டி நான் அங்கு இல்லை, எனவே இந்த உடன்படிக்கை என் மீது பாயாது, இந்த உடன்படிக்கைக்கு எனக்கு தொடர்பு இல்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விறகு வெட்டிகளும் இந்த தண்ணீர் பிடிப்பவர்கள் கூட அங்கு இருக்க வேண்டும். ப்ளஸ் அந்நியர்கள், கண்டிப்பாக அந்நியர்கள், அனாதைகள், வழிப்போக்கர்னா எல்லாருமே வழிப்போக்கர் தான். இந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டவர்கள் எல்லாருமே அங்கு இருக்க வேண்டும். அதில் இன்னொன்று என்ன சொன்னால், நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த கூட்டத்தோடு போய் கொண்டு இருக்கிற பொழுது அங்கு வருகின்ற அந்த அந்த அந்நியர்கள் அல்ல, வழிப்போக்கர்கள் இவர்களோடு எப்படி சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? 2 விதமான காரியங்களை அவர்கள் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஆண்டவருடைய 10 கட்டளைகளை அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிப்போம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் உடன்படிக்கை விருத்த சேதனம் ஓய்வு நாள் கடைபிடித்தல். எப்போதுமே வழிப்போக்கர்களாக இருந்தாலும் புதிய ஒரு நபர் இஸ்ராயல் மக்களுடைய அசம்பிளி திருப்பேரவைக்குள் சேர்வதாக இருந்தாலும் இந்த 2 நிபந்தனைகளும் அங்கு கண்டிப்பாக உண்டு. எது? அந்த விருத்த சேதனம் பிளஸ் ஓய்வு நாளை கடைபிடித்தல் என்பது. ஸோ எல்லாருமே ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர், அடுத்து சொல்றாங்க குழந்தைகள் உட்பட. குழந்தைகளுக்கு புரியுமான்னு கேட்கலாம் நீங்க, புரியாது, புரியும்படி தேவை இல்லை. இப்போ எல்லாரும் இன்னைக்கு வளர்ந்த பிறகு திருமுழுக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நானும் அது கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். ஏன் ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம், அந்த சின்ன குழந்தை சொல்லுதா நான் வளர்ந்த பிறகுதான் சாப்பிடுவேன், எனக்கு எப்பொழுது சிந்தனை புத்தி அறிவு தெளிவு வருகிறதோ அதற்கு பிறகுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது சின்ன குழந்தைங்க சொல்றாங்களா? பெற்றோர் கொடுக்கறத சாப்பிடுதெல்லாம் ஏன் சாப்பிடுது? பெற்றோர் மீது கொள்ளுகின்ற ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல ஒரு குழந்தை இருக்குது, கீழே அப்பா இருக்கிறாரு, ஒரு 2 வயசு குழந்தை அங்கே மேலே இருக்குது, 3 வயசு குழந்தை மேலே இருக்குது, அப்பா இருக்கிறார், மேலே இருந்து கீழே குதின்னு சொல்லுது, குதிச்சிருத. ஏன்? நம்பிக்கை. அப்பாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, அசைக்க முடியாத அன்பு பாசமும். ஏனென்றால் நான் கீழே விழாத அளவுக்கு என்னுடைய அப்பா என்னை கெட்டியாக பிடித்துக் கொள்வார். நம்ம பார்க்குறோமே, வேற ஒரு ஆள் போனால் அந்த குழந்தை குதிக்க மாட்டேங்குதே, சரிதானா? இல்லை பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம். அப்பா கீழே குதின்னு சொன்னால் குதிச்சிருது, அம்மா கீழே குதின்னு சொன்னால் குதிச்சிருது. ஏனென்றால் அந்த அப்பா அம்மாவின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையும் இந்த அப்பா அம்மாவிடம் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும், இது இயல்பு, இது இயற்கை. எனவேதான் சாப்பாட்டில் அந்த குழந்தை அப்பா அம்மாவை நம்புது.
அறியாமலே நம்புகிறது, சிந்திக்காமலே நம்புகிறது. ஒரு பெரிய ரீசனிங் கெப்பாசிட்டி தேவை அங்கே இல்லை. அது நம்புகிறது. அப்பா அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுகிறது. ஏனென்றால் அது இயல்பு, அது இயற்கை. அதே போன்றுதான் கடவுள் மீது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அந்த அப்பா அம்மா கொடுக்கிற பொழுது அதை குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் கொஞ்சம் பேர் வந்துவிட்டு அந்த டிவி விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் கொஞ்சம் மேதாவிகள் வந்துவிட்டு வளர்ந்த பிறகு அதனை செய்வது என்பதுதான் சிறப்பானது. அப்போ நான் கேட்குறேன், வளர்ந்த பிறகு சாப்பிட்டுட்டேன், 18 வயசு வளர்ந்த பிறகு அது வரைக்கும் பட்னி கிடக்கட்டேன். ஏனென்றால் அந்த அப்பா அம்மாவின் மீது அந்த குழந்தைக்கு வெறும் சாப்பாட்டில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய அப்பா அம்மாவினுடைய நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தினால் வளர்கிற பொழுது அவர்கள் என்னை சிறப்பாக வளர்ந்து எடுப்பார்கள். எனவே தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய பிரிந்த சில சபையினர்கள் எல்லாம் வந்து அது மூழ்கி திருமுழுக்கு, அது நீ வளர்ந்த பிறகு, ஏன் அவங்களே வளர்ந்த பிறகு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கட்டேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணட்டேன். அப்போ தங்களுக்கென்ற வசதிகளுக்கு ஒரு நியாயம், ஒரு வாதம், இல்லை என்றால் பிறரை குழப்புவதற்காக இன்னொரு வாதம். அது தேவையில்லையே. இயல்பாக இருப்போம், இயற்கையாக இருப்போம், நல்லவர்களாக இருப்போம், நடிப்பு இல்லாதவர்களாக இருப்போம். கரெக்டு தானே? ஸோ அதனால் தயவுசெய்து வளர்ந்த பிறகு குழந்தைகள் ஒவ்வொன்றும் தீர்மானித்து கொள்ளட்டும். இப்போ திருமணம் ஓகே, குழந்தைகள் அவர்கள் வளர்ந்த பிறகு தீர்மானித்து கொள்ளட்டும். அப்படின்னா ஒவ்வொன்றே நீங்கள் வளர்ந்த பிறகு அவன் படிக்கட்டும், பள்ளி கொடுத்து போட்டோம். 18 வயசு வந்த பிறகு 1ஆம் கிளாஸ் போட்டோம். உண்மை தானே? அவன் 18 வயசு வந்த பிறகு எல்லாரும் 1ஆம் கிளாஸ் போட்டோம். அது வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும். ஸோ விவாதங்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் விவாதங்கள் தான். ஆனால் விவாதங்கள் இன்றி வாழ்க்கையை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கையில் குழந்தைகள் வளர்கின்றது, வளர்க்கப்படும் என்பது அந்த குழந்தைக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். மற்றவங்க ஏன் அதில் போய் குழப்பிட்டு இருக்கணும்? தேவையில்லாத குழப்பங்கள், விவாதங்கள் கண்டிப்பாக நமது கிறிஸ்தவ அவைக்குள்ளே, சபைக்குள்ளே வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த பெற்றோர்கள் எல்லாரும் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறார்கள். நான் என்ன போய் புதுசாக ஒரு இயேசுவை கொடுக்க போகிறேன்? அதே பெத்தலமில் பிறந்த இயேசுவைத்தான் நான் கொடுப்பேன். அதே பெத்தலமில் பிறந்த இயேசுவைத்தான் நீங்களும் கொடுப்பீங்க. அதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத்தான் நான் கொடுப்பேன். அதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத்தான் நீங்களும் கொடுப்பீர்கள். ஒரு சபை என்ன ஒரு வித்தியாசமான இயேசுவை கொடுத்து விட போகிறதா? இல்லையே. எனவே கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே தயவு செய்து புரிந்து கொண்டு யாருமே தங்களுடைய சுய லாபங்களுக்காக, பொருளாதார லாபங்களுக்காக பிறரை குழப்ப வேண்டிய தேவை இல்லை. நன்றி. அப்போ அந்த குழந்தைகள் கூட அங்கே வர்றாங்க பார்த்தீங்களா? எல்லாருமே உள்ளடக்கி. அடுத்தது வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும். 13 உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர்தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள். ஓகே, நீங்கள் நிற்கின்றீர்கள். எதில் நிற்கிறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முக்காலத்தன்மை கொண்டு அடுத்தது கொண்டு வரேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உங்களுடைய மூதாதையர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வரலாறு அப்படி தொட்டுக்கிட்டு போகிறது மட்டுமல்ல, தடவிட்டு போகிறது மட்டுமல்ல, தாங்கி கொண்டு போகிறார்கள். வரலாறு அப்படி லேசா ஆபிரகாமை தூக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இங்கே ஆபிரகாம் எப்போ போயிட்டாருங்க. ஆனால் மோபாபு மலையில் ஆபிரகாமை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஈசாக்கை கொண்டு வந்திருக்காங்க, யாக்கோபை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அழகான ஒரு தன்மை பார்த்தீங்களா? அப்பா எனக்கு இந்த பைபிளில் நினைக்கிற பொழுது அப்படி ஒரு மாதிரி புல்லரிக்கக்கூடியதாக அவருடைய அந்த அறிவை நினைக்கின்ற பொழுது, சிந்தனை நினைக்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எப்போவோ மறைந்து போன ஆபிரகாமை இப்பொழுது தூக்கி கொண்டு வந்து அந்த மோவாபு மலையில் அந்த சமவெளியில் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. நான் அந்த உருவகத்தில் சொல்கிறேன், 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. கற்பனையில் சொல்கிறேன். ஆபிரகாம் போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விடலையே. அந்த ஆபிரகாமோடு வரலாற்றோடு தொடர்பு படுத்தி
அவர்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லுகிறது. செத்து விட்டார்கள் என்பதற்காக விட்டுவிடவில்லை, மாறாக அவர்களிடமிருந்துதான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது என்பதற்காக அவர்களையும் இந்த புதிய உடன்படிக்கை, அதாவது இந்த உடன்படிக்கை புதுப்பித்தலிலே மையத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கிறது அவர்களுடைய அந்த வரலாற்றுக்கு கொடுக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு முக்கிய பங்கெடுப்பு. எல்லாரும் நிற்கிறதுல ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொண்டு வந்துச்சு. அடுத்தது யாரையெல்லாம் இந்த உடன்படிக்கை பாதிக்கும், அதை அடுத்ததில் இருக்கு, வாசிப்போம். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை. 15 மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கின்றார். ஓகே, அப்போ முக்காலத்தன்மை உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்காலத்தன்மை, இறந்தவர்களோடும், அதாவது இங்கு இல்லாதவர்களோடும் இங்கு இருக்கின்றவர்களோடும், அந்த பிரசன்ட் ஜெனரேஷன் அங்கே இருக்க அவங்களுக்கு முன்னால், மோசைக்கு முன்னால் நிற்கக்கூடியதும், இனி வருகின்றவர்களோடும் செய்து கொள்ளுகின்ற ஒரு உடன்படிக்கை. இந்த முக்கால உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இந்த முக்காலத்தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அதை பற்றி நமக்கு பேசியிருக்கிறோம். வரக்கூடியவங்களையும் சேர்த்து இணைச்சிட்டாங்களே, பிணைத்து விட்டார்களே என்று. அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யூத குடும்பங்களில், யூத சமயங்களிலே பாஸ்கா விழாவை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகிறேன் என்றால்னா அதற்கு காரணம் என்ன? எங்களோடும் கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆக்சுவலி இன்றைக்கு, நேற்றைக்கு, முந்தா நாள் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் கொண்டாடல 2022, 23 அவர்களோடு உடன்படிக்கை அவர் செய்து கொள்ளவில்லை. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, 2023ஆம் ஆண்டு இந்த வருஷமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோடு எங்களுடைய கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். மூதாதையர் கடவுள் எங்களோடு உடன்படிக்கை. நீங்கள் கேட்க முடியாது என்னைக்கு உடன்படிக்கை செய்தாருன்னு சொல்லிட்டு. ஒரு 200 வருஷம் ஆகுமா, 100 வருஷம் ஆகுமா? உங்களை எத்தனை வயசு? 70 வயசு. அப்படின்னா எந்த 70 வயசில் எப்பொழுது கடவுள் உங்களோட உடன்படிக்கை செய்து கொண்டாருன்னு கேட்டேன்னா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அவங்க சிரிப்பாங்க. ஏண்டா எங்களுடைய முன்னோர்களோடு செய்த உடன்படிக்கையின் பொழுதே அங்கு இல்லாத எங்களோடும் சேர்த்து உடன்படிக்கை செய்து விட்டார்கள். எனவே நாங்கள் அவர்களோடு காலத்தால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், முக்கால தன்மையினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், இடத்தால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உடன்படிக்கை என்பது டைம் அண்ட் ஸ்பேஸ், நேரம் காலம் தாண்டியவைகள். நேரம் 3000 வருஷத்துக்கு முன்னால் செய்திருக்காங்களே, அங்கே நாங்கள் இருந்தோம். இடம் மோவாபு மலையில் செய்திருக்கிறாங்களே, அங்கே நாங்கள் இருந்தோம். கரெக்டு தானே? நேரம் இடம் தாண்டிய ஒரு எல்லைகளை எல்லாம் தாண்டிய ஒன்று. எல்லைகளை தாண்டிய காரணத்தினால் இன்றைக்கு எல்லை இல்லாமல் இந்த உடன்படிக்கை தொடர்ந்து கொண்டே அவர்களோடு பயணிக்கிறது. இன்னும் எத்தனை வருஷம் போகும்? போயிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நபர்களே என்ன செய்வாங்கன்னா, அந்த முக்காலத்தன்மை, அந்த எதிர்காலத்தன்மை இருக்குல்ல, அதை அப்படியே இந்த பிளட்டுக்குள்ளால் ஏற்றி விட்டுருவாங்க. அதை வாசித்து உணர்வுகளோடு கலந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா என்னுடைய குழந்தைகளுடைய குழந்தை என்று அவர்கள் ஒவ்வொருவருமே அந்த பெற்றோர்கள் அந்த பிளட்டுக்குள்ளால் அப்படி சிரிஞ்சு பற்றி ஏற்றுற மாதிரி அப்படி ஏற்றி விட்டுருவாங்க. ஆனால் அந்த குழந்தை இப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அது மறக்காது. அவருக்காக சொன்னால அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த 40 நாள் கழித்து கோயிலில் கொண்டு போகிற பொழுது சிமியோன் அந்த குழந்தைகளுடைய காதில் ஓதுனார். இயேசுனுடைய காது என்ன ஓதுவாங்க? ஷமா இஸ்ரேல் என்று. அதாவது இந்த கடவுளோடு இவர்கள் செய்து கொண்ட எல்லா விஷயங்களும் இந்த வார்த்தைகளை அடக்கி முடிச்சிடுறாங்க. அங்கே குழந்தைக்கு புரியுமான்னு நீங்கள் பட்டிமன்றம் நடத்தக்கூடாது, புரியாது. எல்லாமே குழந்தைகளுக்கு புரிந்த பிறகுதான் செய்ய வேண்டும் என்றால் உலகம் நகர முடியாது. எனவே இந்த நம்பிக்கை என்பது நகங்களின் வழியாகவே ஊடுருவ வேண்டும். அந்த அவர்களுடைய ஆளுமையிலே அப்படியே ஏற்றி இறக்கி விட்டாங்க அந்த உடன்படிக்கையுடைய நம்பிக்கைகளை. எனவே ஒவ்வொரு நல்ல சமயத்திலும் இந்த நம்பிக்கைகள் அப்படியே ஊற்றுவிக்கப்பட வேண்டும், ஊடுருவ வேண்டும். அந்த யூத சமூகத்தில் அன்றைக்கு அது நடந்திருக்கிறது. எனவே தான் முக்காலத்தன்மை. இந்த முக்காலத்தன்மை என்பது யூத சமுதாயத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு புதுமைத்தன்மை, அருமையான ஒரு புதுமைத்தன்மை. இந்த புதுமைத்தன்மையினுடைய காரணமாகத்தான் இன்றைக்கும் அந்த இனம் ஒரு ஒருங்கிணைந்த இனமாக அவர்கள் வாழுகின்றார்கள். யாவையை மையமாக வைத்து வாழ்கின்றார்கள். யாவே கடவுளுக்கு 3250 வயசாயிற்று என்று விடவில்லையே.
அவர்களுடைய அரசியல் தலைவர்களும் சமூக தலைவர்களும் ஒரு சிறப்பு பேச்சு அந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் யாரை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் 3500 ஆண்டுகள் வயதான அந்த யாவே கடவுளைத்தான் கொண்டு வருகிறார். அது என்ன? வரலாறு. ஆபிரகாமை கொண்டு வருகிறார்கள், ஈசாக்கை கொண்டு வருகிறார்கள், யாக்கோபை கொண்டு வருகிறார்கள். அது என்ன? வரலாறு. மோசேயை கொண்டு வருகிறார்கள், வரலாறு. தாவீதின் பரம்பரை என்று சொல்லுகிறார்கள், வரலாறு. இவர்களெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் செத்து விட்டவர்கள் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த வரலாற்றிலே அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் என்கின்ற தன்மை எல்லா இனத்திற்கும் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்ம குடும்பங்களுக்கு கூட அந்த வரலாற்று தன்மை வேண்டாம். தாத்தா பாட்டியெல்லாம் மறந்துட்டோம்னா ஏன் இந்த குடும்பங்கள் முக்காலத்தன்மை இல்லை. முக்காலத்தன்மை எதில் வரணும்? பிறர் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டு போறதில் அல்ல, பிறருடைய நல்ல பண்புகளை சுமந்து கொண்டு போவதில் முக்காலத்தன்மை இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்த அயோக்கியத்தனங்களை சுமந்து கொண்டு போவதில் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல மரபுகளை கட்டி காப்பதில் முக்காலத்தன்மை இருக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவ மக்களும் தயவு செய்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? தெளிவுகள் தெளிவாக இருக்கிறது. ரைட். அடுத்த 16வது வசனத்துக்கு வருவோம் நினைக்கிறேன். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். ரைட். இப்போ இதில் என்ன கருத்து மோசஸ் சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இதுவரைக்கும் அடிப்படை தேவைகள்லாம் கடவுள் நிறைவேற்றினார், எல்லாமே உடன்படிக்கை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது எப்பவுமே பயப்படுத்தக்கூடிய ஒரு நோய் என்னது? இந்த வேற்று தெய்வ வழிபாடு. அப்படியே இருப்பாங்க, வேற்று தெய்வ வழிபாடு நல்லா தான் இருப்பாங்க, எஸ் ஆமேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு போயிடுவாங்க, போக மாட்டோன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் அங்கே போய் நிற்பாங்க. ஸோ அந்த வேற்று தெய்வ வழிபாடு தான் இந்த இனச்சட்டத்தில் உள்ள அதிகமாக வரக்கூடியது, ஒரு பெரிய நோயாகவும் பார்க்கக்கூடியது, அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கக்கூடியது. எனவே மோசே தெளிவாக சொல்கிறார், யார் இனிமேல் இந்த வேற்று தெய்வ வழிபாடு எனக்கு தெரியாது என்று யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் எகிப்திலிருந்து நான் வருகின்ற வழி பயணத்திலே பல்வேறு வேற்றின மக்களை சந்தித்தோம், அவர்களை கடந்து வந்தோம். அவர்களை மட்டுமல்ல கடந்து வந்தது, அந்த இடங்களை மட்டுமல்ல கடந்து வந்தது, அவர்களுடைய கலாச்சாரங்களை கடந்து வந்திருக்கிறோம். அந்த கலாச்சாரத்தில் மிக முக்கியமாக இருந்தது என்ன? வேற்று தெய்வ வழிபாடு. அவர்களுடைய வேற்று தெய்வ வழிபாடு கலாச்சாரங்கள், அதனுடைய நன்மை, அதனுடைய தீமைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே இன்னொரு காலத்திலே நீங்கள் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் புகக்கூடிய நாட்டிலே வேற்று தெய்வங்கள் இருக்கின்றன, வேற்றின மக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பாலைவனம் அல்ல, அங்கே ஏற்கனவே மக்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து வாழ்ந்த பிறகு நீங்கள் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு சென்றீர்கள் என்றால் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் தெரியாமல் போய்விட்டோம், எங்களுக்கு வேற்று தெய்வங்கள் பற்றி தெரியாது, வேற்று தெய்வ கலாச்சாரங்களை பற்றி தெரியாது, அதனால் வரக்கூடிய சமூக சமய கலாச்சார தீமைகள் பற்றி எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் யாரும் பேசி தப்பித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் மோசே நினைவூட்டுகிறார். என்ன? வழிப்பயணத்திலே வேற்று தெய்வ வழிபாடு என்றால் என்ன என்பதை நாம் கண்டு அறிந்து உணர்ந்து ஏற்று அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அப்படி அனுபவித்த பிறகும் அந்த பாவங்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முன்னோர்கள் செத்து போனாங்க, சரிதானா? வேற்று தெய்வ வழிபாட்டை வணங்கிய, கன்றுக்குட்டி வழிபாட்டை வணங்கிய அத்தனை பேருமே அழிந்து ஒழிந்தார்கள். இதற்கு பிறகும் நீ வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு நான் தெரியாமல் சென்று விட்டேன் என்று சொல்லக்கூடாது. எனவே நினைவு கூறுதல், நினைவுபடுத்துதல், கடந்த காலத்தை நினைவுபடுத்தாதான் அந்த வேற்று தெய்வ வழிபாடு என்பதை கொண்டு வருகிறார். அடுத்தது 18வது வசனமா? அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும். ரைட். ஓகே. இந்த வேற்று தெய்வ வழிபாடுன்னு சொல்லும் பொழுது அந்த அதிகமாக இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? உங்கள் கைகளால் செய்யப்பட்ட, மரத்தால் செய்யப்பட்ட, களிமண்ணால் செய்யப்பட்ட, இரும்பால் செய்யப்பட்ட உங்களுடைய கைகள் செய்த சிலைகள் உங்களுக்கு எப்படி கடவுளாக மாற முடியும்? அருமையான கேள்வி. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் உரித்தான ஒரு கேள்வி.
நீங்களே உங்கள் கைகளால் செய்த சிலைகள் எப்படி உங்களுக்கு கடவுள்களாக மாற முடியும், தெய்வங்களாக மாற முடியும்? அதுவும் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் 10,000 வருடம் வரைக்கும் மக்கள் சிந்திக்க வேண்டிய அழகான ஒரு கேள்வி விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன லாஜிக் அங்கே இருக்கிறது? நீ கையால் செய்த அந்த சிலை உனக்கு கடவுளா? நல்ல கேள்விதானா? இது நான் கேட்கல, யார் கேட்கிறா? கடவுள் மோசே கேட்கிறார். கேட்கிறார். மோசே வழியாக கடவுள் கேட்கிறார், எப்படி அது உனக்கு கடவுளா? உன்னை காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் எடுத்துக்கொண்டு முன்னால் வையுங்கள். எந்த சிலைகள் நம்மளை காப்பாற்றும்? கடவுள் தான் நம்மை காப்பாற்றுவரே தவிர அந்த கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு காப்பாற்றுவார். எனவே கைகளால் செய்யப்பட்ட சிலைகள் காப்பாற்ற முடியாது. அது 3500 வருடங்களுக்கு முன்பாகவே முன் நிறுத்தப்படுகிறது, முன் உரைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய நம்பிக்கைகளிலே கொஞ்சம் பகுத்தறிவு தன்மைகளும் உள்ளே புக வேண்டும். உண்மையான ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசத்திலே சில மூட நம்பிக்கைகள், அதாவது நம்பிக்கைகளுக்கு எதிரான தன்மைகள் அங்கிருந்து விலக வேண்டும். நம்முடைய நம்பிக்கைகள் நலமான நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மோசே சொல்லுகின்ற இந்த வசனத்திலிருந்து வெளிப்படுவது. நீங்கள் கைகளால் செய்த உங்களுடைய சிலைகள் எப்படி உங்களுடைய கடவுள்களாக மாற முடியும்? ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று எதிரொலிக்க வேண்டிய இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாருடைய மனங்களிலும் இருக்க வேண்டும். ஜாதி மத பேதங்களை தாண்டி இந்த வார்த்தைகள் எல்லாருடைய காதுகளிலும் மீண்டும் 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 திரும்பி 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 எதிரொலிக்கட்டும். ஏனென்றால் உண்மையான விசுவாசம் இருந்தது என்றால் சிலைகளை விட மனிதர்களை ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம். பொய்யான நம்பிக்கை, பொய்யான விசுவாசம் இருக்கின்ற காரணத்தினால் தான் மனிதர்களை வெறுத்து சிலைகளை அன்பு செய்கிறோம். சரிதானா? சிலைகளை கடவுளாக்கி சிலைகளை அன்பு செய்கிறோம். எனவே மனிதர்கள் தான் கடவுளுடைய சாயலை தவிர சிலைகள் கடவுளுடைய சாயல்கள் அல்ல என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போன்று செயல்படுவோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற பொழுது அந்த உடன்படிக்கைக்கு எதிரான ஒரு இது இந்த வேற்று தெய்வ வழிபாடு தான். ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் செய்தால் கூட கடவுள் பாலைவனத்தில் மன்னிச்சிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆனால் இந்த வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு சென்றார்கள் என்றால் அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், பொறாமை பிடித்த கடவுள். அந்த பொறாமை நல்ல பொறாமை, அழகான ஒரு பொறாமை, தேவைப்படுகின்ற ஒரு பொறாமை. சரி, அந்த ஓசேய நூலெல்லாம் அதெல்லாம் வரும், அதில் இறைவாக்கு நூல்களில் பருப்பது பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது அந்த 18-19 தான் முக்கியமாக வருகிறது. உன்னுடைய குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இந்த வேற்று தெய்வ வழிபாட்டுக்குள் செல்லக்கூடாது. அவர்கள் ஆணோ பெண்ணோ சென்றார்கள் என்றால் அவர்கள் யாரை போன்றவர்கள் என்றால் கரையானை போன்றவர்கள். சரிதானா? அதாவது நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்று எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். தீமை என்பது ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமல்ல, ஒரு குழும சார்ந்தது. ஒரு குழுமத்திலே ஒருவர் தீயவராக இருந்தார் என்றால் அந்த குழுமம் முழுவதையும் அவர் தீமைப்படுத்துகின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார்ல, மாவு முழுவதும் புளிப்பேறுகிறது. எதனால்? அந்த சிறு புளிப்பு மாவு. அது நல்ல செயலுக்கு. அதே மாதிரி கெட்ட செயலுக்கு ஒரு குழுமத்தையே ஒரே ஒரு மனிதன் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு ஈடுபட்டான் என்றால் அவன் அந்த குழுமத்தையே அந்த கரையான் போன்று அரிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட கரையான்கள் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. அதுதான் அதாவது இது ஒரு தனிநபர் பொறுப்புணர்வு மட்டுமல்ல, ஒரு குழும உணர்வு பொறுப்பு மட்டுமல்ல, இரண்டும் சேர்ந்து கலந்த ஒன்று. அடுத்தது, ஒவ்வொரு குழும வளர்ச்சிக்கும் ஒரு தனிநபர் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தனிநபர் வளர்ச்சிக்கும் ஒரு குழுமம் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது அவன் செத்ததுக்கு எனக்கு தெரியாது, காரணம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தனிமனன் சொல்லக்கூடாது அந்த குழு எப்படி செத்தது என்பது எனக்கு காரணம் தெரியாது. எல்லா குழு என்பது என்ன? தனிநபர்களுடைய சேர்க்கை. தனிநபர்கள் சேர்ந்தது தான் ஒரு குழுமம். ஸோ தனிப்பட்ட நபர் ஒருவருடைய பாவச்செயல் அந்த குழுமத்தை
அழிப்பதால் ஒட்டுமொத்த குழுமம் நாடு முழுவதும் தனி மனிதருடைய ஒழுங்குத்தன்மைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உலர்ந்தவைகளோடு பசுமையானதும் சேர்ந்து அழிய நேரிடும். அடுத்தது இங்கே இந்த அதாவது அந்த கரையான் போன்ற ஒருவர் இருக்கக்கூடாது என்று சொல்வதனால தனிப்பட்ட ஒரு நபருடைய பொறுப்புணர்வு வலியுறுத்தப்படுகிறது. குழு அந்த நீங்களே சொன்னீங்க, அந்த குழு என்பது என்ன? தனிப்பட்ட நபர்கள் சேர்ந்ததுதான் குழு. அந்த குழுவினுடைய கட்டுக்கோப்பு தன்மைக்கும் அழியாத தன்மைக்கும் அந்த குழுவினுடைய இயங்குத்தன்மைக்கும் யாரெல்லாம் பொறுப்பு? எல்லோரும் பொறுப்பு. எல்லாரும் பொறுப்பு, எல்லா தனி நபர்களும் பொறுப்பு. எனவே குழுவின் மீது பாரத்தை போட்டுக்கொண்டு தனிப்பட்ட நபர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஸோ தனி நபருடைய அந்த பொறுப்பு என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. தனிப்பட்ட மனிதருடைய நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. அந்த தனிப்பட்ட நபருடைய நம்பிக்கை அதாவது ஒரு போர்வை போன்றதுன்னு வச்சுங்களேன். அந்த குழு மீது அந்த நம்பிக்கை போர்வை போனது என்றால் அந்த போர்வை குழுவில் உள்ள எல்லாரையும் பாதிக்கிறது. கரெக்டு தானே? ஸோ அந்த தனிப்பட்ட நபர் சொல்ல முடியாது, நான் வீசுகின்ற போர்வை யாரையும் பாதிக்காது என்று. அந்த வீசுகின்ற போர்வை குழுவையே ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறது. எனவே தயவுசெய்து இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சில தனிப்பட்ட நபர்கள் குழுவை பாதிக்கிறார்கள், குழு தனிப்பட்ட நபரை பாதிக்காது. அதிகமாக நான் இந்த ஒரு தத்துவம் எனக்கு நன்றாக பிடிக்கும். எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஃபாதர் பிரகாஷ் உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்கள், நீங்கள் கையை நீட்டினா கூட அது எங்கே பதிந்து கொண்டு இருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிறது. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நல்லதாக்க முடியுமா? முடியும். உங்களுடைய அந்த தனிநபர் செயல்கள், சிந்தனைகள், சொற்கள், செயல் எல்லாமே அது பாசிட்டிவாக நேர்மறையாக இருந்ததுனால் இந்த பிரபஞ்சம் நேர்மறையாகும். மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. பயங்கரமான ஒரு வரங்கள் இருக்கிறது, கொடைகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. நான் வாழுகின்ற என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் நினைத்தேன் என்றால் நன்றாக உருவாக்க முடியும். வீட்டுக்கு போகிறீங்களே, எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வெளியிலிருந்து வர்றாரு. அவர் நினைத்தார் என்றால் அந்த வீட்டில் உள்ள எல்லா நபர்களையும் நோய்வாளியாக ஆக்கிவிட முடியும். வர்றவர், என்ன எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களே, சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வரக்கூடியவர் சொல்கிறாரு, என்ன எல்லாருமே ஒரு மாதிரி காய்ச்சல் உள்ளது மாதிரி இருக்கிறீங்களே, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் எல்லாரும் படுத்துறாங்க. உண்மைதானே? இது நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கு பெரிய சைக்காலஜி அதெல்லாம் தேவையில்லை. இது உண்மை, முற்றிலும் உண்மை. காலையில் அப்படி நான் சந்திக்கிறேன் ஒரு ஆளை, என்ன மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அவ்வளோதான். நானே அதை ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லை, சரியாக அவன் சொல்கிறான் போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். ஒரு 10 பேரை வரிசை சொன்னாங்கன்னு வச்சுக்கோமே, நிறைய பேர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா? அங்கங்கே சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு குழு ஒரு தனிநபரை பாதிக்கிறது, தனிநபர் குழுவை பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தனிநபர் அந்த குழுவில் உள்ள எல்லா நபர்களையும் பார்த்து எல்லாருமே நீங்கள் நல்லவங்க ஜாலியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்குது. அதே தனிநபர் ஒரு குழுவை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி சீக்காக இருக்கிறீங்களே, ஒரு மாதிரி நோயாளி மாதிரி இருக்கிறீங்களே, எல்லாரும் டல்லாக இருக்குங்கன்னு சொன்னால், ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செடிகளை வைத்து கூட இன்றைக்கி அனுபவங்கள் வைத்துக்கொள்ளாது. செடிகள், சாதாரண செடிகளுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த செடிகளுக்கு ஒரு செடிகளோடு பேசிய நபர் அவருக்கு அந்த செடிகள் இன்னொரு செடியோடு பேசுவதில்லை. ஆனாலும் ஒளி கொடுக்கப்பட்டது, நீரும் கொடுக்கப்பட்டது, உரமும் கொடுக்கப்பட்டது. பேசுகின்ற செடி அதிகமான கனிகளையும், பேசாத செடி சிறுமையான கனிகளையும். இந்த பேசிய செடியானது, உரையாடிய செடியானது தளர்ந்து செழிப்பாகவும் அது சற்று பின்தங்கிய நிலையிலும் இருந்ததை, வித்தியாசத்தை நாம் பார்த்ததாக பார்க்கின்றோம். அதேதான் செடிகளுக்கு இப்படி இருந்தது என்றால் செடிகளுக்கு உயிர் இருக்கிறது. ஸோ உயிர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு தனி மனித குழு பாதிப்பு நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதாவது அந்த செடிகளை நிறைய பேர் அந்த இலைகள் எல்லாம் தடவி விட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும், அதுகளுக்கு நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த நீங்கள் சொன்ன அனுபவத்தில் அந்த பேசாத செடிகள் எல்லாமே அந்த இலைகள் எல்லாம் அப்படியே தொங்கியதாம், சூம்பி போய்விட்டது. அந்த இலைகள் எல்லாம் அப்படியே சூம்பி போய்விட்டது. பேசுகின்ற அந்த செடிகளான இலைகளெல்லாம் இப்படி நின்றதாம், பேசாத செடிகள் இலைகளாம் அப்படியே நின்றதாம்.
ஸோ ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான சமமான அளவு ஒளி, காற்று, நீர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இருக்கிறது. எனவே ஒரு தனிநபருடைய செயல் நமக்கு அப்படியே இந்த சமூக மாற்ற இதுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது, அறியாமையிலே விட்டுவிடவும் கூடாது. தமிழகத்திலும் சரி, இந்திய நாட்டிலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குழும வளர்ச்சிக்கு முக்கியமானவன். அவனுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இந்த பிரபஞ்சத்தை மட்டுமல்ல பாதிக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய குடும்பத்தையும் பாதிக்கிறது, அவன் பிறந்த ஊரை பாதிக்கிறது, அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதித்து கொண்டு இருக்கிறது. எனவேதான் நச்சு கலந்த தன்மை உடைய அந்த செல்லு போன்ற மனிதர்கள் உரங்கள் மத்தியில் இருக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் கரையான் போன்றவர்கள் பிறரை அரித்து கொண்டே இருப்பார்கள். இந்த வேற்றுதெய்வ வழிபாட்டுக்கு சொன்னதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களுக்கும் அவைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய ஓசை, உங்களுடைய சிரிப்பு இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கிறது. என்னுடைய ஓசை, என்னுடைய சிரிப்பு இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கிறது. நீங்கள் எப்பொழுது அதிகமாக தேவைப்படுவீர்கள் தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னாங்க, பிரகாஷ் பார் வந்துட்டார்ப்பா, எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அவர் வந்தால் அவரும் சிரிப்பார், எங்களையும் சிரிப்பை வைப்பாருன்னு சொன்னால் உங்களுடைய தேவை எங்கே அதிகப்படுகிறது. ஐயா வந்துட்டாரியா, மெதுவாக கிளம்புவோம் அப்படின்னு சொன்னால் எதிர்மறை சக்தியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். ஏன் நமக்கு எதிர்மறை சக்தியை கொண்டு செல்ல வேண்டும்? நேர்மறை சக்தியை கொண்டு செல்வோமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சென்ற இடமெல்லாம் நேர்மறை சக்திகளை சுமந்து சென்றார், கொண்டு சென்றார். எனவேதான் அவரை தொட்டவர்களும் அவர் கண்ணில் பட்டவர்களும் என்ன அடைந்தார்கள்? நலமடைந்தார்கள், பலமடைந்தார்கள், குணமடைந்தார்கள். போர்வை தொட்டவர்கள், பார்வை பட்டவர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார்கள். அவரை தேடி அவருக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருந்தது. பெரிய பெரிய குழுக்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை பின் சென்றார்கள். ஏன்? அதே நேரத்தில் சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள். கூட்டமே போகலையே. எதற்காக போகவில்லை? அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை போன்று எல்லா சட்டங்களும், திட்டங்களும், விளக்கங்களும், மறைநூல்களும் தெரிந்திருந்தன. போகவில்லை. விளக்கங்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வெளிப்பட்ட அந்த நேர்மறை சக்திகள் ஒட்டுமொத்தமான கூட்டத்தை கவர்ந்து பிடித்து இழுத்து கொண்டிருந்தன. அதுதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய சக்தி. எப்படி இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கிறான், தான் சார்ந்த குழுவை பாதிக்கிறான், தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுக்கு இவனால் நலமும் பலமும் கிடைக்கிறது என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மாதிரி அந்த சங்கடப்படுபவர்களுடைய, கவலைப்படுபவர்களுடைய சமயம் அல்ல, மகிழ்ச்சிக்குரிய சமயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தார். துன்பத்தில் கூட மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பார். ஓகே, அவருடைய துன்பங்கள் எல்லாம் அரச துன்பங்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர அப்படி சோக துன்பங்களாக பார்க்கப்படக்கூடாது. எனவே தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் அழகாக சொன்னார், கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சிக்குரிய மக்கள், பீப்புள் ஆஃப் ஜாய். நம்மளாம் உயிர்ப்பினுடைய கிறிஸ்தவர்கள், பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மாதிரி சோக கிறிஸ்தவர். பெரிய வெள்ளிக்கிழமை பார்ட் ஆஃப் லைஃப், அதை அவர் மறுக்கவில்லை, யாருமே மறுக்கவில்லை. ஆனால் அதோடைய பாயிண்ட் என்ன சொன்னால், நம்மெல்லாம் சோக கிறிஸ்தவர்களை முகத்தை அப்படியே ரொம்ப சோகமாக வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்தது போன்று, ஏதோ இந்த உலகத்தையே அவர்கள் தாங்கி கொண்டு தங்களுடைய தோள்களிலே தாங்கி கொண்டு நடப்பது போன்று ரொம்ப சோகமாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எனவே தான் அவர் என்ன சொன்னார்னா, திருத்தந்தை அவர்கள், நம்மெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய மக்கள், கவலையினுடைய மக்கள் அல்ல. எப்பொழுதுமே கிறிஸ்தவர்கள் அந்த மகிழ்ச்சியை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே குழு, தனிப்பட்ட மனிதன், நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் குழுவை பாதிக்கிறது, குழுவினுடைய ஒவ்வொரு செயலும் தனிப்பட்டவர்களை பாதிக்கிறது. எனவே கரையான் போன்ற அந்த பாவச் செயல்கள் இருந்ததென்றால் குழுவை பாதிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இதில் நமக்கு சொல்லப்படுவது. அடுத்து 22வது வசனத்தை பார்ப்போமே. அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையினரான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போது ஆண்டவர் தம் சினத்தாலும் சீற்றத்தாலும் வேறறுத்த சோதோம், கொமோரா, அத்மா, சொபோயிம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டு நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதையும் விளைச்சலுமின்றி யாதொரு பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும் போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடுஞ்சீற்றம் கனன்ற காரணம் என்ன என்று கேட்பர். இது 23
4 வரைக்கும் போதும். 22லேருந்து 24 வரைக்கும் எக்ஸாக்ட். இது ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் அந்த எகிப்திலிருந்து வருகின்ற பொழுது ஒருவேளை இவர்கள் கொஞ்சம் வேற்றின தெய்வங்களுக்கு வழிபணிந்தார்கள். இனிமேல் வருகின்ற காலகட்டம், அதாவது உடன்படிக்கை இன்றைக்கு மோவாபு மலை ஏற்பட போகின்றது. அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள் என்றால், அதாவது வேற்றின தெய்வங்களுக்கு சென்றார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகுமாம்? சோதோம் குமாரா மற்றும் இந்த 2 இடங்கள், அந்த 2 இடங்கள் என்ன என்பது நமக்கு தெளிவில்லை. அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். சோதோம் குமாராவே நமக்கு போதும். சோதோம் குமாரா நகர்களில் ஏற்பட்ட விளைவுகளைப் போன்று இந்த மக்களும் அந்த மாபெரும் அழிவுகளை சந்திப்பார்கள். சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் விசிட் அடிச்சிருக்கிறேன். அஜோ எல்லாமே உப்பு பாறைகளாக இருக்கும். ஒன்று ஏனென்றால் அந்த லோத்தினுடைய மனைவி திருப்பி பார்த்தால் அந்த மாதிரிப்பட்ட அந்த கதைகளோடு இது தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த சோதோம் குமாரா அந்த இடங்கள்லாம் பார்த்தேன், அதை சொல்லப்படுகின்ற இடங்கள், அந்த இடங்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அதான் நான் மீண்டும் சொல்கிறேன்ல, உப்பு, அடுத்தது அழிவுகள், பள்ளி பாறைகள், கல் பாறைகள் அல்ல, ஒரு விதமான மணல், பல கோடிக்கணக்கான வருடங்களாக கட்டியாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாறைகளை போன்றிருக்கக்கூடியது. அப்போ தான் நான் பார்த்தது, ஒருவேளை சோதோம் குமாரா அந்த நிகழ்வுகள் நடந்திருந்தது என்றால் உண்மையிலேயே அந்த இடத்தில் ஒரு புல்லும் பூண்டும் இதுவரைக்கும் உயிர்ப்பித்ததில்லை, வளர்ந்ததில்லை. கந்தக நெருப்பால் கடவுள் அவைகளை அழித்தார். சாதாரண நெருப்பாவது கொஞ்சமாக அது விட்டு வச்சுருக்குமா? கந்தகம் அது சூடு கந்தக பூமி அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். கந்தக நெருப்பால் கடவுள் அழித்திருக்கிறார் சோதோம் குமாராவை. அந்த சோதோம் குமாரெல்லாம் இதில் என்ன சொன்னால் ஏற்கனவே சாக்கடல் எல்லாம் தாண்டி சாக்கடலுடைய பேரே என்னது? சாக்கடல், இறந்த கடல். ஆமாம், அதாவது அங்கே உயிரினங்களே வாழாது. தண்ணீரிலேயே உயிரினங்கள் வாழவில்லை, தரையில் எப்படி வாழும்? ஸோ அங்கு எந்த விதமான உயிரினங்களும் இல்லை அந்த சோதோம் குமாரா அந்த ஏரியா முழுவதும், ஏனென்றால் கந்தக நெருப்பால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த மக்கள் உடன்படிக்கை மீறி வேற்றின தெய்வ வழிபாட்டிற்கு இவர்கள் சென்றிட்டார்கள் என்றால் அதே கந்தக நெருப்பால் அழிய நேரிடும். அப்பொழுது அதை பார்த்து கொள்ளுகின்ற பிற அந்நியர்கள் இவர்களிடம் கேட்பார்களாம், ஏன் நீங்கள் கந்தக நெருப்பால் அழிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இவர் சொல்லுவார்களா, நாங்கள் வருகின்ற பொழுது என்ன அப்படி இருந்துக்கிட்டோம் என்ன வேற்று தெய்வங்கள் என்ன வேற்று தெய்வங்கள் அப்படியே நாங்கள் நடந்து விட்டோம். யாவே கடவுளை வலமும் இடமும் புறமும் மாறக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும், ஆனால் நாங்கள் கொஞ்சம் அப்படி போயிட்டோம், அதனால் எங்களுடைய கடவுள் கந்தக நெருப்பால் எங்களை அழித்து விட்டார் என்று நீங்கள் சொல்ல நேரிடும். எவ்வளவு துல்லியமாக அந்த மோசே வருங்கால அழிவுகளை கூட அவர்களுக்கு சொல்லி எல்லாமே அக்கறையோடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு நினைவுபடுத்துகிறார். ஒரு பெரிய ஒரு தகப்பனை தாண்டிய அந்த அறிவும் அக்கறையும் அந்த மோசேக்கு மக்கள் மீது இருந்தது. பாருங்க, தகப்பனை தாண்டிய, தாயை தாண்டிய அறிவும் அக்கறையும் பாசமும் அந்த மக்கள் மீது மோசேக்கு இருந்தது. ரைட், அடுத்து 25வது வசனத்துக்கு போவோமா? அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்கள் எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். ஆகவே ஆண்டவரின் சீற்றம் கொண்டு இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் அந்த நாட்டின் மீது வரச் செய்தார். அந்த நூலில் எழுதப்பட்ட சாபங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும், இதற்கு முன்னதாக பார்த்தோம். அதை திரும்பி ஒருக்க பார்க்கறதுக்கு பிரகாஷுக்கு விருப்பமே இல்லை. தந்தை நீங்கள் தயாரா இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான சாபங்கள், அழிவுகள், அது ரைட், ஓகே. அதனால் அந்த சாபங்கள் எல்லாம் எங்கு வந்து சேரும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்மையிலே நான் சொன்னது போன்று 3ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட அந்த கல்லறையில் எழுதப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் அப்பப்போ பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா, இணைச்சட்ட நூலில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் இவனுக்கு வந்து சேரட்டும். எனவே பெரியவர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய கல்லறைகளின் மீது இந்த வார்த்தைகள் வராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் வராதிருக்கட்டும். என்ன வார்த்தைகள்? இணைச்சட்ட நூலில் எழுதப்பட்டிருக்கின்ற சாபங்கள் இவன் மீது வரட்டும் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் உங்கள் கல்லறைகளின் மீது வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ரைட், அடுத்து 27.
28 சாமி. 28 சொல்லுங்க. அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டி அடித்தார் என்று சொல்லப்படும். ரைட். ஸோ 28 வந்து ஒரு அதாவது கடவுளுடைய சில பண்புகள், சினம், கோபம். அதே மாதிரி கடவுளுக்கு இன்னும் 2 பண்புகள் உண்டு, அன்பும் அருளும். ஓகே, அதாவது அன்பு சொல்லலாம், அடுத்தது நம்பகத்தன்மை என்று சொல்லலாம், மாறாத தன்மை என்று சொல்லலாம். அதை தான் பழைய தமிழ் வார்த்தையில் பிரமாணிக்கம் என்று சொல்லுவார்கள். ஸோ கடவுள் அன்புக்குரிய இரக்கம் கொண்டவர், பிரமாணிக்கமாக நம்பகத்தன்மையோடு செயல்படக்கூடியவர். அவரை எல்லாருமே நம்பலாம், பிரமாணிக்கமாக இருப்பார். ஆனால் செய்ய வேண்டாத செய்யக்கூடாத செயல்களை நாம் செய்கின்ற பொழுது இந்த 2 பண்புகளும் அங்கே வந்து தலை தூக்கும். எது? சினமும் கோபமும். அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், கடவுளுடைய சினமும் கோபமும் சிறிது நேரம்தான். கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் அன்பும் நம்பகத்தன்மையும் கொண்டவர். அந்த அன்பும் நம்பகத்தன்மையும் முடிவில்லாமல் நிரந்தரமாக கடவுளிடம் இருக்கக்கூடியவைகள். ஆனால் சினமும் கோபமும் அவ்வப்பொழுது வந்து செல்லும். சினம் கொள்ள தாமதிப்பவர் ஒன்று, கடவுள் சினம் கொள்ளுவார், ஆனால் மறுநொடியில் மறந்தும் விடுவார். ஸோ இந்த அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சினம் கோபம், இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து அன்பும் நம்பகத்தன்மை. இந்த நம்பகத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சினமும் கோபமும் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் கடவுள் வேண்டும் என்று அவைகளை சில நேரங்களில் மறந்து விடுவார், செயல்படுத்துவதற்கு மறந்து விடுவார், வேண்டுமென்றே மறந்து விடுவார், தீர்மானம் செய்தே மறந்து விடுவார். ஸோ அது ஒரு நல்ல வார்த்தையாகும். வேண்டுமென்றே என்னுடைய கோபத்தை மறந்து விட்டேன், வேண்டுமென்றே என்னுடைய சினத்தை மறந்து விட்டேன் என்று கடவுள் அவர்களிடம் சொல்வது போன்று அந்த மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே தான் மக்கள் திருப்பாடல்கள் ஆண்டவரை நீர் சினம் கொள்ள தாமைப்பவர், இன்னொன்று சொல்லுவாங்க, ஆண்டவரை நீர் சினம் கொள்வீர், ஆனால் ஒரு நொடிப்பொழுது மட்டும்தான். ஆனால் உம்முடைய பேரன்பும் நம்பகத்தன்மையும் ஊழி காலமும் நிறைந்திருக்கு. இந்த கடவுளுடைய இந்த பண்புகளை, அந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், இன்னும் நம்முடைய மக்கள் கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்வார்கள். அந்த கடவுளுடைய இயல்பை புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்ற போன்று இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அடுத்தது இறுதி வசனம், 29வது வசனம். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. ஸோ இதில் இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படி ஒவ்வொரு வார்த்தை எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆனால் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கருத்து, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், கடவுள் தன்னுடைய எல்லா திட்டங்களை மனிதர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. சில திட்டங்களை கடவுள் மறைமுகமாகவும் மறைபொருளாகவும் வைத்திருப்பார். நம்முடைய திட்டங்களெல்லாம் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஆனால் எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எல்லா திட்டங்களும் உங்களுக்கு சொன்னோம்னு சொன்னால் உங்களுக்கு கடவுளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உண்மைதானே? ஸோ எல்லா திட்டங்களும் தெரியாமல் கடவுள் சில திட்டங்களை மறைபொருளாக நம்மிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார். எனவே எதற்காக என்றால், எனவே நாம் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம். எல்லா திட்டங்களும் தெரிந்து விட்டது என்றால் நீங்கள் நம்ப வேண்டிய தேவையே இல்லையே. ஒரு சில அறியாமையில் சில நம்பிக்கைகள் வளர்கின்றன. ஒரு சில அறிந்து கொள்வதில் சில நம்பிக்கைகள் தளர்கின்றன. கரெக்டு தானே? ஒரு பஞ்ச் டயலாக எடுத்துக்கொள்வோம், இன்றைக்குள்ள பஞ்ச். ஒரு சில அறியாமைகள் சில நம்பிக்கைகள் வளர்கின்றன. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பற்றி முழுவதுமாக தெரியாது, தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைகள் வளர்கின்றன. கடவுள் நமக்கு தன்னுடைய திட்டங்களை, நமக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அவருடைய திட்டங்களை நமக்கு முழுவதுமாக தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை, நாம் அறிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த அறியாமையில் தான் நம்முடைய நம்பிக்கைகள் வளர்கின்றன. எரேமியா 29:11 எடுங்க. எரேமியா 29:11 எனக்கு பிடித்தமான ஒரு வசனம். நான் தளர்வுகின்ற நேரங்களெல்லாம் இந்த வசனத்தை அப்படியே எடுத்து ஒன்று வாசித்து அப்படியே டானிக் மாதிரி போட்டுக்குவேன். அந்த டேப்லெட் எடுத்துக்குவேன். அது இந்த டேப்லெட்டு தான். ஓகே, எரேமியா 29:11 சத்தமாக தெளிவாக நிறுத்தி
எல்லா மக்களுக்கும் கேட்கட்டும். இது ஒரு அருமையான முக்கியமான மருந்து. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமென்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். சூப்பர்தானே? அருமையான ஒரு வசனம்லாம். உங்களுக்காக நான் பார்த்துக்கூடிய திட்டங்களை அறிவேன். ஆனால் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. கடைசியில் ஒன்று சொல்லுறாரு, வாழ்வுக்கான திட்டங்கள் என்ற அழிவுக்கான திட்டங்கள் அல்ல. அதனால் பேசாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டே போயிட்டே இரு. கரெக்டு தானே? போய்க்கினே இரு அப்படிங்கிறது. அப்படி போயிட்டே இரு. ஏன்னா எல்லாத்தையும் அறியணும்னு ஆசைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அறிஞ்சா அங்கே சஸ்பென்ஸே இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அடங்கியது தான். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. அது தெரிந்து விட்டதென்றால் நாளை அப்படியே சலித்து போய்விடும். ஸோ அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், பிறர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வாழ்க்கையை இயல்பாக இயற்கையாக இறைவனோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யுங்கள் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். நன்றி. நன்றி தந்தை அவர்களே. எப்பொழுதும் போல இந்த இணைச்சிட்ட புத்தகம் சொன்ன கருத்தையே மீண்டும் சொல்லுகிறது என்றாலும் அது நம்முடைய தரத்தை ஒரு பகுதியாக உயர்த்தி கொண்டே செல்கிறது. இதே இந்த உடன்படிக்கை தான் முன்பும் நாம் வாசித்தோம். அப்பொழுது ஒரு இடம், இப்பொழுது அதையே நாம் வாசிக்கின்ற பொழுது, மீண்டுமாக செயல்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் உயர்த்தியே சொல்லுகிறது. இப்படியாக ஒவ்வொரு அதிகாரமும் நம்மை உயர்த்தி 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 சென்று கொண்டே இருக்கிறது. இந்த தெளிவும் உங்களுடைய விளக்கங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டது தான். அதற்கு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இனிய இதயங்களே, இந்த இணைச்சட்ட புத்தகத்தினுடைய விளக்கங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த 29ஆம் அதிகாரத்திற்குண்டான விளக்கங்களை நாம் கேட்டு அறிந்திருக்கின்றோம். இனி இந்த 29ஆம் அதிகாரத்திற்குண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 29. ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது: எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேல் உள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர். நாம் அவர்களை முறியடித்தோம். அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டியும் தண்ணீர் சுமப்பவனும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும்
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை. மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை, மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வச் சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே என்று இல்லாதிருக்கட்டும். நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெறியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகினின்று துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரறுத்த சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலும் இன்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடுஞ்சீற்றம் கனன்றெழ காரணம் என்ன என்று கேட்பர். அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேரறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. இனிய இதயங்களே, 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஓர் உடன்படிக்கை இன்று மீண்டும் மோவாபு அந்த மலைப்பகுதியிலே நடக்கின்றது. அந்த உடன்படிக்கையினுடைய முக்கால தன்மை, நாம் கூட அதில் பங்கேற்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, அதை இந்த 29ஆம் அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இனி இணைச்சட்ட புத்தகத்தின் 30ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களையும் இறை வசனங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.